not respond. Am I audible? Yes, ma'am. Okay. Okay, let's start this class. ஏதாவது டவுட் இருக்கா லாஸ்ட் வீக்ல இருந்து படிச்சதுல? எனிவன்? ருத்திகா, ஸ்ரீராஜலட்சுமி, ரம்யா, அஜய், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, let's start this class, right? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மவுண்டைன்ஸ் வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம வந்து வல்கனோஸ் பார்க்கறோம் இந்த கிளாஸ்ல, ரைட்? We have started about this volcano in the last class. That is the earth's surface. அதுக்கு இடையில உள்ள வந்து மேக்மா இருக்கும், ரைட்? மேக்மா இஸ் நத்திங் பட் இட் இஸ் molten rock materials, ரைட்? எர்த்துக்கு அடியில ராக்ஸ் இருக்கும். அதுல molten ஃபார்மேட்ல, லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து இந்த மேக்மா, ரைட்? இப்போ இந்த எர்த்துக்கு அடியில இருக்கிறது ஒரு வெண்ட் மாதிரி வரும், லைக் ஒரு பைப் லைக் ஸ்ட்ரக்சர்ல இங்க இருந்து வரக்கூடிய மேக்மா எல்லாமே வெளியே வரும், ரைட்? இப்போ இந்த மேக்மா வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், லைக் மவுண்டைன்ஸ்ல. கிவ் மீ மினிட். இது வல்கனோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்ல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பைப் இருக்கும். அண்ட் கீழே வந்து ஃபுல்லா மோல்டன் ராக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த மேக்மாஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைப் வழியா வெளியே எரப்ட் ஆகும், ரைட்? இதுதான் நம்ம வந்து வல்கனிக் எரப்ஷன் சொல்லி, ரைட்? இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா ஒரு வல்கனோங்கிறதுக்கு என்னென்ன காசஸ் இருக்கு, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ், அதுக்கப்புறம் இந்த வல்கனோனால நமக்கு வெளியே என்ன எரப்ட் ஆகும், லைக் உள்ள இருக்கிறது மேக்மா, வெளியே எரப்ட் ஆகுறதுக்கு பேர் என்ன? உள்ள இருக்கிறது லாவா, வெளில வர்றது மேக்மா. இல்ல, உள்ள இருக்கிறது மேக்மா, வெளியே வரதா லாவா. வர்றது லாவா. அந்த லாவா வந்து இப்போ கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபார்மேட்ல அது ஃபார்ம் ஆகும், லைக் அது ராக்கா இருக்கும் இல்லையா? ஸோ ராக்கோடைய டைப்ஸ்மே வந்து இதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம், ரைட்? இந்த கிளாஸ்ல. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வெல்கினோ. மேக்மா விசஸ் லாவா, இதோடைய டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம், ரைட்? மேக்மாங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் மோல்டன் ராக்ஸ், ரைட்? எர்த்துக்கு அடியில இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ், அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மோல்டன் ஃபார்மேட்ல மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும், ரைட்? அதுதான் நமக்கு வந்து மேக்மான்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? இப்போ எர்த்துக்கு அடியில நம்ம நிறைய லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா? லைக் என்னெல்லாம் பார்த்தோம்? கோர், மேண்டலின், கிரஸ்ட். கோர், மேண்டில், கிரஸ்ட். சரி, கோர்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? இன்னர் கோர், அவுட்டர் கோர். ஓகே, இதுல எது லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும்? அவுட்டர் கோர். ஓகே. இப்போ மேண்டில்ல மேல இருக்கக்கூடிய லேயருக்கு ஒரு நேம் சொல்லல, அது என்ன நேம்? கிரஸ்ட். கிரஸ்டுக்கு கீழே வந்து கிரஸ்டுக்கு கீழே வந்து மேண்டில், அண்ட் மேண்டில் கீழே வந்து கோர். கோர்ல ரெண்டு இருக்கும், ஒன்னு வந்து இன்னர் கோர், இன்னொன்று அவுட்டர் கோர். அவுட்டர் கோர் வந்து லிக்விட்ல இருக்கும், இன்னர் கோர் வந்து இட் இஸ் சாலிட் ஃபார்மேட். இப்போ வந்து கிரஸ்ட் பார்த்தோம் இல்லையா? கிரஸ்டுக்கு கீழே மேண்டில். இந்த மேண்டிலோட அப்பர் லேயர்ல ஒரு வீக்கர் ஜோன் ஒன்று இருக்குன்னு சொல்லி படிச்சது. அதுக்கு நேம் யாராவது சொல்ல முடியுமா? ஏஸ்தனோஸ்பியர். ஞாபகம் இல்லையோ? மேண்டில் இருக்கக்கூடிய வீக்கர் ஜோன் பேர் வந்து ஏஸ்தனோஸ்பியர், ரைட்? அண்ட் we know that ஏஸ்தனோங்கிற வேர்டுக்கான மீனிங்கே வந்து வீக்குன்னு தான் சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எர்த்தோட இன்டீரியர்ல படிச்சோம்ல. மேக்மாங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மோல்டன் ராக் மெட்டீரியல்ஸ், ரைட்? மோல்டன் ராக் அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிரஸ்டுக்கு அடுத்து வந்து மேண்டில் இருக்கு இல்லையா? மேண்டில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சோன் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் வீக்கர் ஜோன், ரைட்? அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏஸ்தனோஸ்பியர், ரைட்? ஆஸ்தனோஸ்பியர் இல்ல ஏஸ்தனோஸ்பியர், ரைட்? அண்ட் ஜென்ரலா இந்த மேக்மா வந்து இந்த இடத்துல தான் வரும், ரைட்? ஆஸ்தனோஸ்பியர்ல தான் நமக்கு மேக்மா வந்து வெளியே வல்கனோஸ்ல இந்த பைப் வழியா வெளியே வர ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் நவ் once this magma come out of the earth surfaceல இருந்து அந்த வல்கனோட ஒரு வெண்ட் இருக்கு இல்லையா, ஓப்பனிங், அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் it is called as lava, right? It is called as lava. And therefore lava is nothing but magma on the earth surface. magma தான் எர்த்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த பேர் வந்து it is called as magma, அந்த molten rock material. இதே magma எப்போ வந்து அந்த வெண்ட் வழியா earth surface வந்துச்சோ then it is called as lava, right? And the process by which solid, liquid and the gaseous material escape from the earth interior to the surface is called as the volcanics, right? எர்த்துக்கு அடியில இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு இந்த சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து வெளியே வருது இல்லையா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வல்கனிக் ப்ராசஸ் கீழே படிக்கிறோம், ரைட்? இஸ் தேர் எனி டவுட் till now மேக்மா அண்ட் லாவால? நோ மேம். ஓகே, நவ் இப்போ இந்த வல்கனிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? லைக் வல்கனிக் எரப்ஷன் அப்போ வெளியே வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட கிரைட்டீரியா பொறுத்து we are categorizing into various terms, right? Let's discuss one by one. And இந்த வல்கனிசம்னால, வல்கனிக் ஆக்டிவிட்டினால வெளியே இஜெக்ட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி
pyroclastic sediments, right? It is called as pyroclastic sediments. Pyroclastic sediments என்ன அப்படின்னா volcanic eruption அப்போ எரப்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ், ரைட்? அந்த ராக் பார்ட்டிகல்ஸோட மெயின்ஸோ இல்ல பெரிய பெரிய ஐ மீன் சம் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் ராக் இல்ல அந்த மோல்டன் ராக் மெட்டீரியல் இது எல்லாமே வெளியே வரும் இல்லையா? லைக் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பைரோகிளாஸ்டிக் செடிமெண்ட்ஸ். நவ் இப்போ இந்த டைப்ஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் we are going to see about this tephra, ரைட்? லைக் எல்லா ஃபிராக்மெண்டட் எஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வல்கேனிக் ஆக்டிவிட்டினால வரக்கூடிய எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் tephra. அண்ட் செகண்ட் வேர்ட் தட் இஸ் ஆஷ். ஆஷ்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? லைக் இட்ஸ் லைக் சாம்பல் மாதிரி ரொம்ப ஃபைனஸ்ட் சாண்டா இருக்கிறது வந்து ஆஷ். இதே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல நமக்கு இருக்கு அப்படின்னா பெரிய கிரைன்ஸா இருக்கு மணல் மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் tephra. And next one is that laply, right? Like stone மாதிரி லைக் மோல்டன் ஸ்டேட்லயோ இல்ல சாலிட் ஸ்டேட்லயோ வந்து நமக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா then it is called as the laply. And next is blocks. Blocksங்கிறது வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ், ரைட்? கொஞ்சம் பாறைக்கும் கல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் சைஸ், தட் இஸ் பிளாக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாம்ஸ். பாம்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a lump of lava thrown out of volcanic eruption அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஒரு lump of lava வந்து தூக்கி வெளியே போட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டஃப், ரைட்? டஃப்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த லேயர்ஸ் ஆஃப் volcanic dust and ashes, ரைட்? வல்கனிக் எரப்ஷன்ஸ் அப்போ வெளியே வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அங்க இருக்கக்கூடிய சாம்பல் இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து டஃப், ரைட்? Let's see one by one again. Pyroclastic sediments la it is having some types based on the sizes. First one is tephra. First it's not tephra. Ash da வந்து ஒரு சின்ன பார்ட்டிகல், ரைட்? ஃபைனஸ்ட் சைஸ் tephra. And அதை விட நெக்ஸ்ட் சைஸ்ல இருக்கிறது tephra. எல்லா fragmented ejectionsமே வந்து we are calling it as tephra. And next one is that laply. It is table sized, right? ஒரு ஸ்டோன் சைஸ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல்டர் சைஸ்ட் சாலிட் எஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாம், நெக்ஸ்ட் இஸ் டஃப், ரைட்? இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, நவ we are going to discuss about the causes for volcano, ரைட்? என்னெல்லாம் காசஸா இருக்கலாம்? earthquake. ஓகே, earthquake. செகண்ட் mining. Okay, miningனால volcanoes. Okay, let's see. Any other? Ma'am, tectonic activities nala. Tectonic activities nala, like plate movements nala நமக்கு நடக்கலாம். Tectonic activities. Okay, next. இதுல எல்லாமே வந்துரும், லைக் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், அதுக்கப்புறம் வந்து டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ் எல்லாமே இதுல சேர்ந்து வந்துரும். சரி, என்னன்னு பார்க்கலாம் இப்போ. காசஸ் ஆஃப் volcanoes, ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எர்த்தோட இன்டீரியர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா லைக் கன்சிடர் திஸ் இஸ் கிரஸ்ட் அண்ட் இதுக்கு கீழே வந்து நிறைய ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதனாலேயே ஐ மீன் ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா they will be producing heat, right? நமக்கு தெரியும் கிரஸ்ட்ல இருந்து நம்ம கீழே இன்டீரியரா போக போக டெம்பரேச்சரும் அண்ட் ப்ரெஷர் இட் வில் பி இன்க்ரீசிங், ரைட்? ஸோ இப்போ நம்ம கீழே போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் we know that இந்த மேண்டல் பொசிஷன்ல இருக்கிறது இந்த ஏரியால இருக்கிறது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மட்ல நமக்கு ஏஸ்தனோஸ்பியர்ல இருக்காங்க, ரைட்? ஸோ we know that the process called as convection, right? Can anyone remember or I should repeat it again? Convection. ஒரு லிக்விட் மெட்டீரியல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த லிக்விட் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? இப்படி ரைஸ் ஆகி அண்ட் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். இப்போ மேல போகும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாயிரும், ரைட்? அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுமா? தென் இட் வில் பி டைவர்டட் லைக் திஸ், ரைட்? தென் இட் வில் பி பெண்ட் டவுன், ரைட்? கூலியர் எல்லாமே வந்து இட் வில் பி சிங்க் டவுன், அப்படி சிங்க் ஆகி தென் இட் வில் பி லைக் ரீச்சிங் திஸ் ஃபேஸ். இந்த இடத்துல வந்து நமக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ இட் இஸ் give me a minute, ரைட்? கன்வெக்ஷன் கரண்ட்ங்கிறது இதுதான், ரைட்? இந்த மாதிரி செல் ஃபார்மேட்ல இருக்கிறது. தென் இப்போ லிக்விடா இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? இப்படி ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துக்கு ரீச் ஆனோடனே அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் டவுன் ஆகும்போது இட் வில் பி பெண்டட், ரைட்? திருப்பி அது வந்து பெண்ட் ஆகி இட் வில் பி கோயிங் திஸ் வே அண்ட்
இருக்கும்போது இட் வில் பி சிங்கிங், ரைட்? அது வந்து கீழே திருப்பி வரும். தென் அகைன் இந்த இடத்துல ரீச் ஆனோடனே டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அகைன் இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரைட்? இதுதான் வந்து நம்ம கன்வெக்ஷன் கரண்ட்னு பார்த்தோம், ரைட்? இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் திஸ் வல்கனிசம், ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ். அண்ட் now the chemical reactions of radioactive substances deep within the interior of the earth, right? We know that, right? earth உடைய கோர்லயும் சரி அந்த மேண்டல் பொசிஷன் கீழே ஃபுல்லுமே வந்து we are having these radioactive materials, right? இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு இடையில நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதனாலயே நிறைய ஹீட் வந்து எர்த்துக்குள்ள வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்ரெடி we know that கோர்ல எர்த் ஃபார்ம் ஆகும்போது இருக்கக்கூடிய ரெசிடுவல் ஹீட் வந்து உள்ள இருக்கு, ரைட்? ஸோ we know this, right? இது பிரைமோர்டியல் ஹீட்னு சொல்லி படிச்சிருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமோர்டியல் ஹீட். எர்த் ஃபார்மேஷன் அப்பவுமே வந்து இட் வில் பி, ஞாபகம் இருக்கா இல்ல இதையும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணவா? ஓகே, இப்போ வந்து எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, சோலார் அந்த பிக் பேங் தியரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சைட் பை சைட் பி கூலிங் டவுன், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ரேடியேஷன் ஒரு பீரியட்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கும், டீகாசிங்ல ப்ரொசீஜர் நடந்திருக்கும். அப்போ இந்த டைம் நடந்திருக்கக்கூடிய எர்த் ஃபார்மேஷன்ல ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஹீட் வந்து அந்த ஒரு கோர் ஏரியால வந்து ஆல்ரெடி இட் இஸ் தேர், ரைட்? ஸோ இட் இஸ் we are referring it as residual heat or primordial heat, right? இப்போ ஆல்ரெடி சில some amount of heat is presenting in the interior of the earth. அது போக அங்கங்க இருக்கக்கூடிய ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா எர்த்தோட இன்டீரியர்ல, அங்கே அதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெமெண்டஸ் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு எர்த்துக்குள்ள, ரைட்? ஸோ எர்த்துக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு லேயர்ல என்ன ஆகுது அப்படின்னா there is some difference in the temperature, right? There is huge temperature difference between the எர்த்தோட இன்னர் லேயர்லையும் எர்த்தோட அவுட்டர் லேயரையும், ரைட்? Because of this differential amount of radioactivity, இந்த radioactive substances வந்து எர்த்துக்குள்ள வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ரைட்? ஒரு சில இடத்துல அது நிறைய இருக்கும், சில இடத்துல வந்து it will be scatteredly spread, right? So இந்த மாதிரி இருக்கிறதுனால there is some temperature difference within the earth, right? So இதனால நமக்கு கன்வெக்ஷனல் கரண்ட் வந்து நடக்குது. எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, இங்கெல்லாம் லிக்விட் இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்ல எர்த்தோட இன்டீரியர் இருக்கும், அங்கெல்லாம் இந்த கன்வெக்ஷனல் கரண்ட் வந்து நடக்கும், ரைட்? ஒன் இஸ் தட் அவுட்டர் கோர், பிகாஸ் அவுட்டர் கோர் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் மேண்டல் அந்த ஆஸ்தனோஸ்பியர் ரீஜியன்ல வந்து இட் வில் பி ஹேப்பனிங், ரைட்? ஸோ கன்வெக்ஷன் கரண்ட் இந்த ரெண்டு இடத்துல நடந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த கன்வெக்ஷனல் கரண்டால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா there is two activities, right? That is convergent and divergent boundaries. Convergent boundary நடக்கும், divergent boundary நடக்கும், right? இப்போ divergent boundary மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, now we are sticking to this divergent boundary, right? இப்போ இப்படி டைவர்ஜ் ஆகும்போது இப்போ இங்க நிறைய ஹீட் வந்து இருக்கு எர்த்தோட இன்டீரியர்ல. இப்போ இப்படி டைவர்ஜ் ஆகும்போது இந்த பிளேட் மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா திஸ் பிளேட் இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் and it will be moving away, right? இது இப்படி டைவர்ஜ் ஆகும்போது இங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல, இதன் வழியா இந்த ஹீட் வந்து it will be erupted or escaped, right? இதுதான் வந்து டைவர்ஜென்ட் பவுண்டரியில நடக்கிறதுல வரக்கூடிய வல்கனிசம், ரைட்? At divergent boundary, molten, semi-molten and sometimes this gaseous material appears on the earth at first available opportunity. இதுதான் வந்து it is first available area for this heat to release, right? அந்த weak zoneங்கிறது எந்த ஏரியா அப்படின்னா exactly at this plate margin, right? Is it clear regarding this divergent boundary? Or should I explain it again? No, clear. Okay. Next is that இது இன்னொரு ரீசன் வந்து earthquake, right? earthquakeனால என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க ஃபால் ஜோன் வந்து கிரியேட் ஆகும், அதன் வழியா இந்த மேக்மா வந்து it will be escaping away, right? So இது இந்த டைப்ல earthquake வரதுனால வரக்கூடிய வல்கனோஸ் வந்து it is mostly coming under this fissure type volcano, right? ஃபிஷர்னா வந்து ஒரு சின்ன ஃபால் ஜோன் மாதிரி கிரியேட் ஆகும், அதன் வழியா இந்த மேக்மா வந்து ரிலீஸ் ஆகும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஏரியா இஸ் தட் டைவர்ஜென்ட் பவுண்டரியில வரக்கூடிய பிளேட் மார்ஜின்ஸ், அது ரெண்டும் மூவ் ஆகும் போது இதுதான் வந்து ஒரு ஈஸிலி அவைலபிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அந்த ஹீட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய செமி மோல்டன் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. செகண்ட் திங் இஸ் தட் earthquake, ரைட்? earthquake வரதுனால there will be some fault zones, அதன் வழியா இந்த மேக்மா will be escaping, right? earthquake மூலமா ஃபார்ம் ஆகக்கூடிய volcanoes is coming under this fissure type volcano, right? Next we are going to discuss about this convergent boundary. இங்க என்ன ஆகும் அப்படின்னா டென்சர் பிளேட் வந்து it will be getting subducted, right? So இப்படி சப்டக்ட் ஆகும்போது it will be creating magma, right? And அப்படி magma கிரியேட் ஆகுது வந்து it will be at high pressure. இந்த கிரியேட் ஆகக்கூடிய magma வந்து it will be escape to the surface, right? And
this magma and gases escape with great velocity, right? இப்போ வந்து plate subdue ஆகுது, subduct ஆகுது, and this plate is coming over this, right? So இந்த இப்படி உள்ள போற plate எல்லாமே வந்து it will be getting into magma-வா convert ஆகும். So இந்த magma வந்து it will be trying some space here, right? இங்க ஜாஸ்தி pressure இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு volcanic eruption வந்து வர ஆரம்பிக்குது, right? And is it clear causes for volcanism or causes of volcanism? There will be three things. ஒன்னு வந்து plate marginsல வருது, that is convergent and divergent, and another one is earthquake. Okay. Next is types of volcano, right? And there are three major types. Types நிறைய இருக்கு, but major பார்க்கும்போது there are three. And first is that shield volcanoes, right? Shield volcanoesங்கிறது வந்து like கைண்ட் ஆஃப் நம்ம ஸ்கைல இருந்தோ இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்ல இருந்து பார்க்கும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் ஷீல்டு. இந்த வாரியர்லாம் கையில வச்சிருப்பாங்கல்ல, கேடயம் நினைக்கிறேன் தமிழ்ல, அந்த மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் இது ரொம்ப ஸ்டீப்பாலாம் இருக்காது. ஸ்டீப்னா அப்படி செங்குத்தா நிக்கிறது அப்படிலாம் இருக்காது. பட் இட் இஸ் வைடர், ரைட்? ஒரு பெரிய ஏரியா வந்து இது வந்து கவர் பண்ணியிருக்கோம் லைக் திஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ தே எக்ஸ்டெண்ட் டு கிரேட் ஹைட் அஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ். ஹைட் ஜாஸ்தியா இருக்கும், பட் ஆனால் ஸ்டீப்பா இருக்காது. லைக் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஸ்டீப்பா இருக்காது, பட் இட் வில் பி இட் கிரேட் ஹைட் ஒன்லி, ரைட்? அண்ட் இருக்கிறதுலே வந்து வல்கனிக் டைப்ல வந்து தீஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் தி லார்ஜஸ்ட் வல்கனோஸ். அண்ட் பிகாஸ் இது ரொம்ப ஸ்டீப்பா இல்லாம கொஞ்சம் ஃபேர் அண்ட் வைடா இருக்கிறதுனால இங்க இருந்து வரக்கூடிய லாவாஸ் எல்லாமே வந்து இட் வில் பி கவரிங் லார்ஜ் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்லி, ரைட்? ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் ஹவாயன் வல்கனோஸ். அண்ட் திஸ் வில் பி ஹேவிங் லோ slopes will be quite low, and இங்க இருக்கக்கூடிய லாவாஸ் வந்து mostly it will be in frozen condition, right? And நம்ம வந்து அந்த ஷீல்டு வல்கனோ மேல போய் பார்த்தோம் அப்படின்னா it will be resembling like warrior shield. அதனால தான் இந்த ஷீல்டு வல்கனோங்கிற டைப் நேம் வந்தது. and it is mostly made up of basalt, right? basalt rocks தான் வந்து இதுல இருந்து ஃபார்ம், right? and this is less viscous, அண்ட் இது வந்து எரப்ட் ஆகும்போது ரொம்ப ஃப்ளூயிடா இட் வில் பி கோயிங் அவே, ரைட்? அதனால தான் அது ரொம்ப ஃப்ளூயிடா, விஸ்கஸ்னா வந்து லைக் கைண்ட் ஆஃப் வாட்டரி ஃப்ளோ மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கிறதுனால அது நிறைய ரீஜன் வந்து போக ஆரம்பிக்குது. அண்ட் அதனால தான் இந்த வல்கனோஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டீப்பா இல்லை, ரைட்? அண்ட் ஆல்சோ ஜென்ரலி இந்த ஷீல்டு வல்கனோஸ் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோசிவாலாம் இருக்காது. அண்ட் இப்போ எப்படியாவது அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஷீல்டு வல்கனோட ஓப்பனிங், இதுல எப்படியாவது தண்ணி உள்ள போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி டர்னிங் இன்டு எக்ஸ்ப்ளோஸ், ரைட்? And let's see the image of shield volcano. This is shield volcano, right? இது வந்து அவ்வளவு ஸ்டீப்பாலாம் இருக்காது, அந்த ஸ்லோப் வந்து கொஞ்சம் ஜென்டிலா தான் இருக்கும், ரைட்? இந்த வெண்ட் இதுக்குள்ள எப்படியாவது தண்ணி போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி கம்மிங் லைக் எக்ஸ்ப்ளோசிவா டர்ன் ஆயிரும், ரைட்? And next is that, see this, இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் வல்கனோ, ரைட்? கம்போசிட் வல்கனோ பார்ப்போம். அப்போ இதோட லென்த் பாருங்க, இட் இஸ் 15 கிலோமீட்டர். அண்ட் திஸ் இஸ் ஆஷ் ஷில்டர் வல்கனோ, இது வந்து 1.5 கிலோமீட்டர். பட் சி திஸ் ஷீல்டு வல்கனோ, இட் இஸ் கவரிங் 120 to 150 கிலோமீட்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட். இருக்கிறதுல வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் வல்கனோஸ் வந்து ஷீல்டு வல்கனோஸ். அண்ட் we have completed this shield volcano. And next is cinder cone volcanoes, right? Cinders அப்படிங்கிறது வந்து extrusive igneous rocks. இது ஞாபகம் இருக்கா? intrusive and extrusive igneous rocks. எக்ஸ்க்ளூசிவ்னா வந்து எர்த்துக்கு மேல இருக்கிறது, ரைட்? எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் படிப்போம். இன்ட்ரூசிவ் அப்படின்னா எர்த்துக்குள்ள இருக்கிறது, ரைட்? எர்த் சர்ஃபேஸ்க்கு உள்ள ஃபார்ம் ஆகக்கூடியது. இப்போ இன்டீரியர் ஆஃப் தி எர்த்லயே வந்து அந்த மூவ் ஆயிட்டு இருக்க மேக்மா அங்கேயே கூல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக். அதே இது அந்த மேக்மா வந்து வெளியே லாவாவா எரப்ட் ஆகி சர்ஃபேஸ் மேல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்க்ளூசிவ், ரைட்? Now these cinders are the extrusive igneous rocks, right? இதோட மாடர்ன் நேம் வந்து it is called as scoria, right? And relatively இது வந்து small volcanoes தான் இருக்கும், and it will be like this only, right? இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும், இது வந்து bent இந்த மாதிரி கோன் ஷேப்ல இருக்கும், right? So ஜென்ரலி வந்து இங்க இருந்து வரக்கூடிய ராக்ஸ் இருக்கும் இல்லையா, சிண்டர்ஸ்ங்கிறது வந்து ராக்ஸ் தான், வெளியே ஃபார்ம் ஆகக்கூடிய igneous ராக்ஸ். அண்ட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it will be quite loose and ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஜாஸ்தி லாவாலாம் இங்க இருக்காது, ரைட்? அண்ட் the opening will be small and it is also a small volcano only, right? ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா தான் போயிட்டு இருக்கும். Is it clear regarding shield volcano and cinder volcanoes?
எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மேம், சிண்டர் கோன் வல்கனோஸ் வந்துட்டு ஒரு சப் பார்ட் ஆஃப் ஹீல் வல்கனோஸா இல்ல வேற ஒரு டைப் ஆகும் கம்ப்ளீட்டா? இல்ல கம்ப்ளீட்டா வேற டைப் தான். பிகாஸ் இது வந்து ஷீல்டு வல்கனோ வந்து அதோட ஏரியா கவரேஜ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். இது ரொம்ப ஸ்டீப்பா இருக்காது. ஸோ ஷீல்டு வல்கனோ வேற அண்ட் சிண்டர் கோன் வல்கனோன்றது வேற. கிளியரா? எஸ் மேம். Yeah, okay. Next type is that composite volcano. Like இதுவுமே வந்து cone shaped தான். Like இதுவுமே cone shaped volcano, composite type of volcano. And இது வந்து அவ்வளோ ஸ்டீப்பா இருக்காது. சிண்டர் கோன் மாதிரி அவ்வளோ ஸ்டீப்பாலாம் இருக்காது. அண்ட் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா காம்போசிட் வல்கனோல 2-3 கிரேட்டர்ஸ் இருக்கும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் இருந்தது. காம்போசிட் வல்கனோல இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். ரைட், சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். லைக் சாரி, இது புரியுதுல? லைக் இது வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்காது, மாடரேட்லி ஸ்டீப் சைடு இருக்கும். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெயின் வெண்ட், ஒரு மெயின் வெண்ட் இருக்குல்ல, இதை தாண்டி இன்னொரு சைட்ல வந்து நிறைய வெயின்ஸ் மாதிரி இருக்கும். ரைட், ஸ்மால் கிரைட்டர்ஸ் எல்லாமே வந்து அதோடைய சமிட்ஸ்ல வந்து இருக்கும். ரைட், அண்ட் இது வந்து அண்ட் திஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டோ இல்ல ஸ்ட்ராட்டா அப்படின்னா வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லேயர்ஸ். ரைட், வல்கனோசிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போசிட் வல்கனோஸ் வந்து they are calling it as strato volcanoes, right? Because இங்க இருந்து வரக்கூடிய layers of lavas இருக்கு இல்லையா, அந்த lava எல்லாமே வந்து it will be having some mixes of layers of sand or gravel like volcanic rock, right? நமக்கு வந்து ash, rock இது எல்லாமே கலந்து it will be like this, right? This is composite volcano. and இங்க வந்து நமக்கு நிறைய வென்ஸ் இருக்கு. ரைட், நிறைய கிரேட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து there will be many type of layers. ரைட், அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as composite volcano or it is called as strata volcano. ரைட், அண்ட் சிண்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா it is nothing but it is rock. ரைட், எக்ஸ்ட்ரூசிவ் இக்னேஷியஸ் ராக். ரைட், இப்போ சிண்டர் கோனுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சிண்டர் ஃபார்மட்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக். அங்க வந்து இந்த லாவா வந்து சடனா இட் வில் பி டர்னிங் இன்டு ராக் ஃபார்மட், அதனால இட் இஸ் கால்ட் சிண்டர் கோன். அண்ட் இந்த இடத்துல காம்போசிட் வல்கனோல தேர் இஸ் சம் வேர்ட் கால்ட் சிண்டர்ஸ். ரைட், அந்த வல்கனிக் ராக் தான் வந்து இந்த இடத்துல வந்து சிண்டர்ஸ்ங்கிற நேம்ல சொல்றாங்க. ரைட், அண்ட் தெர் வில் பி வல்கனிக் ஆஷும் இருக்கும் அண்ட் சாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர், கிரேவல் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதனால இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரைட்டோ வல்கனோஸ் ஆர் காம்போசிட் வல்கனோஸ். ரைட், அண்ட் இங்க இருந்து வரக்கூடிய எரப்ஷன்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் குவைட் கூலர் அண்ட் இட் வில் பி மோர் விஸ்கஸ் லாவாஸ். ரைட், பசால்ட் விட இது ரொம்ப விஸ்கஸா இருக்கும். அண்ட் இது கம்போசிட் வல்கனோஸ் ஆர் ஆஃபன் ரிசல்ட் இன் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன்ஸ். இதுல இருந்து வரக்கூடிய வல்கனோஸ் வந்து இட் வில் பி குவைட் எக்ஸ்ப்ளோசிவ். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் நமக்கு இந்த லாவாவோட சேர்ந்து நிறைய பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ரைட், நம்ம பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் முன்னாடி பார்த்தோம்ல, என்னெல்லாம் பார்த்தோம்? டெஃப்ரா, ஆஷ், டாப்லி, பிளாக்ஸ், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நிறைய வெளியே வரும். அதே மாதிரி ஆஷஸ்மே வந்து நிறைய வரும். ரைட், அண்ட் this material accumulates in the vicinity of the vent openings and வரக்கூடிய eruptionsமே வந்து it will be looking like some formation of layers. ரைட், ஸோ அதனால தான் இது வந்து காம்போசிட் வல்கனோ சொல்லி சொல்றோம். ரைட், அண்ட் this is regarding composite volcano. இது வந்து மெயின் வெண்ட். ரைட், இங்க கீழே இருக்கிறது வந்து மேக்மா சாம்பர். இதன் வழியா என்ன ஆகும் அப்படின்னா மேக்மா will be coming out and once this magma reach this earth surface it is called as lava. ரைட், and இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் it will be calling as lava. Composite volcanoல there will be many openings. Apart from this main opening, நிறைய ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா it is coming under this composite volcano and it is called as branch pipe. This is magma, this is ash, and this is regarding shield volcano. இதோடைய weight வந்து it is up to 120, length வந்து it is up to 120 to 150 kilometer and this is magma and this is the main vent, that is crater or vent. அதுக்கப்புறம் இந்த slope வந்து it will be quite gentle only. And next is that this is ash cinder volcano, right, or cinder cone volcano, and that's it. Next is caldera. Right, இது எப்படி இருக்குன்னா இங்கேருந்து வரக்கூடிய வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து அந்த மவுண்டனை என்ன பண்ணும் அப்படின்னா it will be eroded away. அந்த அங்கிருந்து வரக்கூடிய மேக்மா இருக்கு இல்லையா, அது லாவாவை வெளியே எரப்ட் ஆகி யா
ஆமா, காம்போசிட் வல்கனோஸ் வந்துட்டு வல்கனாலஜிஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டோ இல்ல காம்போசிட் வல்கனோஸ்னு ஏங்கிற அந்த ரீசன் மட்டும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அதுல இருந்து இது முடிச்சுட்டு பார்க்கலாமா இல்ல? மேம் நோ இஷ்யூ மேம், இது முடிச்சுட்டே பார்க்கலாம். இது முடிச்சுட்டு அது பார்க்கலாம்ல. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் கீழ இருந்து மேக்மா வெளியே வருது இல்லையா? இந்த மேக்மா வந்து மத்த வல்கனோஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் வழியா வெளியே வந்து இட் வில் பி ஃபார்மிங் அஸ் லாவாவா வெளியே வரும். அண்ட் இட் வில் பி ஃபார்மிங் அஸ் எக்ஸ்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸா ஃபார்ம் ஆகலாம். இல்ல அப்படின்னா சம் அதர் அந்த வல்கனிக் மவுண்டைனா மேலே ஃபார்ம் ஆகுது இல்லையா? லேயர்ஸ் ஆஃப் வல்கனிக் மவுண்டைன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் திஸ் இஸ் இன் திஸ் டைப் கேல்ட்ரா. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேக்மா வந்து இட் வில் பி எரோடிங் திஸ், அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து டெமாலிஷ் பண்ணிடும். ரைட், திஸ் இஸ் வாட் கேல்ட்ரா. These are the most explosive of the Earth's volcano, right? இருக்கக்கூடிய எல்லா வல்கனோஸ்லயும் வந்து this form is the most explosive one. And இது எரப்ட் ஆகும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கும். பட் ஆனா மற்ற வல்கனோஸ் வந்து they will be building in some other tall structure, right? For example, in this image just see this, initially வந்து இந்த eruption மட்டும் தான் இருந்திருக்கும், right? அது cool down ஆகி it will be formed as a volcanic mountain, right? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு it will be erupted. ஸோ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய லாவாஸ் எல்லாமே வந்து it will be cooling down again and it will be forming like this structure. இந்த மாதிரி தான் ஒரு வல்கனோஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், லைக் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். பட் இன் திஸ் ஃபார்மேட் இன் திஸ் கேல்ட்ரா இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து it will be collapsing, ரைட்? இந்த மாதிரி கொலாப்ஸ்டான அந்த டிப்ரெஷன்ஸ் பேர் தான் வந்து கேல்ட்ராஸ், ரைட்? அண்ட் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் இந்த மாதிரி வல்கனிக் மவுண்டைன்ஸுடைய இந்த டைப் ஆஃப் வல்கனிக் மவுண்டைனுடைய மேக்மா சாம்பர் வந்து ரொம்ப க்ளோஸர் ஏரியால இருக்கு, ரொம்ப ஷாலோவா இருந்திருக்கு, ரைட்? அண்ட் there is a thing called a crater, right? கிரேட்டருக்கும் இந்த கேல்டராக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த கேல்டராங்கிறது வந்து இட் இஸ் a huge depression, ரைட்? லைக் பெரிய ஸ்கேல்ல நமக்கு வல்கனிக் எரப்ஷன் ஆனதுனால நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கேல்டரா. இதே வந்து கிரேட்டர்ங்கிறது வந்து ரெண்டு விஷயத்தினால நடக்கும். ஒன்று வந்து நமக்கு மெட்டியோரைட் இருக்குல்ல, அது வந்து எர்த்ல ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அன்பர்ன்ட் பார்ட்டிகல்ஸ் எர்த்ல ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வச்சு டிப்ரெஷன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் கிரேட்டர், ரைட்? அது இல்லை அப்படின்னா இன்னொரு டைப்ல அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கிரேட்டர் இஸ் ஒரு வல்கனோட மவுத் இருக்கு இல்லையா, வெண்ட், அதை நம்ம வந்து கிரேட்டர் சொல்லுவோம், ரைட்? It is a small steep side volcanic depression poured out by a eruptive இருந்து ஒரு எரப்ஷன் நடந்ததுனால அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான் நம்ம வந்து கிரேட்டர்னு சொல்றோம், ரைட்? கேல்டராங்கிறது வந்து இட் இஸ் a huge depression, ரைட்? அது வந்து ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கும். பெரிய எரப்ஷன் நடந்ததுனால it will be collapsed, right? And this is regarding caldera. Is it clear? Caldera. கேல்ட்ரா தான் fourth டைப் ஆஃப் வல்கனோ இல்ல மேம்? யா, ஆமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் என்ன பார்த்தோம்? மேம் ஷீல்டு வந்து வரும். செகண்ட் ஒன் வந்து சிண்டர் கோன் அண்ட் தேர்ட் ஒன் வில் பி கம்போசிட், ஃபோர்த் ஒன் வில் பி கேல்ட்ரா. ஓகே, இப்போ காம்போசிட் வல்கனோல அது ஏன் ஸ்ட்ரைட்டான்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கும், ரைட்? நமக்கு வந்து எரப்ஷன் நடக்குது இல்லையா? ஸோ இதுல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து there will be some sort of like லாவா மட்டும் வந்திருக்குன்னு பார்த்தோம். இல்ல அப்படின்னா some volcanic volcanoesல வந்து there will be some ashes. அண்ட் இதுல வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எரப்ட் ஆகுறதுனால இது ஃபார்ம் ஆகும் இல்லையா? லைக் எரப்ட் ஆகுறது எல்லாமே வந்து it will be forming in layers, ரைட்? அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லேயர்ஸா ஃபார்ம் ஆகுறதுனால it is called as strato volcano, ரைட்? இஸ் இட் கிளியர்? ஸ்ட்ரைட்டானா லேயர், அதனால தான் இது வந்து காம்போசிட் வல்கனோன்னு சொல்லி சொல்றோம். கிளியரா? Yes ma'am. Yeah. Let's continue with this. அவ்வளவுதான் டைப்ஸ் ஆஃப் வல்கனோ. இப்போ வந்து வல்கனிக் எரப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து அதோடைய சைஸ் ஷேப்பை பேஸ் பண்ணி பார்த்தது. இப்போ வந்து அது என்ன பேட்டர்ன்ல எரப்டா இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதோடைய டைப்ஸ், ரைட்? எந்த ஒரு கான்செப்டா இருந்தாலும் சரி நம்ம ஒரு 4-5 கிரைட்டீரியா வச்சு சில பேசிஸ்ல நம்ம வந்து பார்ப்போம், ரைட்? அந்த மாதிரி இப்ப பாக்குறது வந்து அந்த வல்கனஸ் வந்து எப்படி எரப்ட் ஆகுதோ அதை பொறுத்து அந்த பேட்டர்ன் பொறுத்து நம்ம வந்து வல்கனிக் டைப் வந்து பார்க்க போறோம், ரைட்? இஸ் இட் கிளியர்? இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அதோடைய என்ன ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, அதோட வைட் என்ன, அதோட ஹைட், அதை பொறுத்து பார்த்தோம் அதோடைய ஸ்ட்ரக்சர் வச்சு. இப்ப பாக்குறது அதோடைய ஃபங்க்ஷன் வச்சு. Shall we start this? Yes, ma'am.
ஓகே, இது டவுட்ஸ் இல்லைல்ல இப்போ வரைக்கும்? No, ma'am. Okay. And before getting into this eruptive volcanism types, and I haven't received any significant number of answers for the last week. இப்போ வரைக்கும் கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து தீபாவளியொட்டி உங்களுக்கு கொஞ்சம் லீவ் இருக்குல்ல, 3 days கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரைக்கும் தான் இப்போ நீங்க அனுப்புற ஆன்சர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவேன், ரைட்? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க as number of days passing on, லாஸ்ட் வீக் இந்த வீக் எழுதிருந்தீங்கன்னா 3 ஆன்சர் மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த வீக்கும் நீங்க பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீக்கு நீங்க 8 ஆன்சர்ஸ் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டியது இருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா வீக்கெண்ட்ல எழுதுங்க, இல்ல 5 minutes தான் ஆகும் எழுதுறதுக்கு, 5 to 10 minutes. ஸோ இஃப் பாசிபிள் அப்படின்னா அன்னன்னைக்கு உள்ளது நினைக்க எழுத ஆரம்பிச்சிடுங்க, ரைட்? 4 to 5 questions மட்டும் தான் அனுப்பியிருப்பாங்க வீக்கெண்ட்ல. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ், ஜஸ்ட் ரைட் தி ஆன்சர்ஸ், ஓகே? Yes, ma'am. Okay, let's continue this. Now, eruptive volcanism types. இப்போ, first we are going to discuss about Hawaiian eruption or Icelandic eruption, right? And just to see this image, right? Hawaiian eruption மட்டும் பார்ப்போங்க. Now, it involves the effusive outpouring of basalt lava from craters and lava lakes or fissures, right? அண்ட் இதுல இருந்து நமக்கு ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா டெப்ரா, விச் மீன்ஸ் சில ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் தி வல்கனிக் எஜெக்ட், இது மட்டும் தான் நமக்கு வந்து வெளியே வராது, ரைட்? அண்ட் இதுல இருந்து எரப்ட் ஆகி வருது அப்படின்னா அது இட் வில் பி ஃப்ளோயிங் லைக் சம் வேலிஸ், அது பக்கத்துல இருக்கக்கூடிய வேலிஸ்ல ரிவர் ஃபார்மட்ல இட் வில் பி ஃப்ளோயிங் அவே, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஹவாயின் eruption or Icelandic eruption. கிரேட்டர் இருந்தது ஓப்பனிங், அதுல இருந்து நமக்கு வந்து basalt lava will be coming out, right? And one such example for this Hawaiian eruption or Icelandic eruption is that the great basalt plateaus of Colombia and Iceland, right? These are the examples of Hawaiian eruption or Icelandic eruption. And in the slopes இருக்கு இல்லையா, இதன் வழியா என்ன ஆகும் அப்படின்னா it will be flowing away. This is Hawaiian eruption and this is Icelandic eruption. இங்க இருந்து போய் lava river மாதிரி போகும் and it will be forming later. அது cool down ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ராக்ஸா வந்து ஃபார்ம் ஆயிரும், right? Next is that Strombolian eruption, right? Like this is Strombolian eruption. Now, in the time, in this type, ஒரு ஃபவுண்டைன் டைப்ல, ரைட்? ஒரு ஃபவுண்டைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, லைக் வாட்டர் ஃபவுண்டைன்ஸ். அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ejected upward, ரைட்? இது வந்து every 15 minutes என்ன ஆகும் அப்படின்னா it will be erupting like this. And it is இது நேம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஸ்ட்ரம்போலி. இட் இஸ் லைஸ் இன் இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ரைட்? அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் தி லைட் ஹவுஸ் ஆஃப் தி மெடிட்டரேனியன் சி, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரம்போலியன் eruption. அண்ட் லைக் இந்த மாதிரி எப்படி 15 minutes once என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி erupting. திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரம்போலியன் eruption. இட் இஸ் கால்ட் அஸ் தி லைட் ஹவுஸ் ஆஃப் தி மெடிட்டரேனியன். இது மட்டும் தெரிஞ்சா போதும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் Vulcanian eruption, right? இந்த eruption வந்து it is quite explosive, right? And it will be coming like lavas வந்து கம்மியா தான் வரும், பட் ஆனா மொத்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் வந்து it will be coming in a large amount, right? For example, these bombs and logsங்கிறது ஷோல்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம், ரைட்? ஷோல்டர்ஸ் ஆஃப் ஸ்டோன், லைக் பாறைக்கும் கல்லுக்கும் மிட்ல இருக்கக்கூடிய ஒரு சைஸ். Next is that bombs, like sudden eruption of this lava, lumps of lava will be coming out, right? Next is lovely, this kind of gravel size. And next is matta pyroclastic materials ellame enna aguna, it will be falling in the surrounding area, right? Idhula irundhu varakuriya lava வந்து it will be in ரொம்ப கம்மி amount of lava மட்டும் தான் it will be flowing, right? And ஒரு வாட்டி இந்த மாதிரி வல்கனியன் எரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சில டிகேட்ஸ்க்கு இல்ல அப்படின்னா சில சென்ச்சுரிஸ்க்கு அந்த வல்கனிக் எரப்ஷன் வந்து நடக்காது, ரைட்? இட் வில் பி டார்மெண்ட். டார்மெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் டெட் வல்கனோ, இல்ல அப்படின்னா இன் ஸ்லீப் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு சில காலங்களுக்கு இட் won't be erupting again, right? This kind is called as the Vulcanian eruption. And this is what, right? இதுல நிறைய ஆஷ் இருக்கும், மற்ற பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரைட்? இஸ் இட் கிளியர்? இந்த 3 டைப்பும் Hawaiian eruption, Icelandic eruption, and அது ரெண்டு ஒரே டைப்ல பார்த்தோம். And next is that Strombolian eruption and Vulcanian eruption. இது டவுட்ஸ் இருக்கா இப்ப வரைக்கும்? No, ma'am. Okay. Next is Pleian eruption, right? இது வந்து மவுண்ட் பிளே
அந்த PLE LE ரைட் இந்த ரீஜியன்ல வந்து இந்த மாதிரி எரப்ஷன் நடந்தது. ஸோ அங்கிருந்து அதோட நேம் வந்து வந்துச்சு ரைட். இந்த டைம் ரொம்ப விஸ்கஸ் ஆன நிறைய கேசியஸ் அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா எரப்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தெர் வில் பி அசிட்டிக் லாவா விச் இஸ் ஃப்ளோயிங் வயலண்ட்லி ஓவர் தி கிரேட்டர் ரைட். அண்ட் விச் மீன்ஸ் அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா அந்த ஓப்பனிங் இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா இந்த லாவா வந்து இட் வில் பி ஃப்ளோயிங் அவுட். அண்ட் அதோட சைடு ஃபுல்லா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இட் வில் பி பிரேக்கிங் அவுட் ரைட் டியூ டு திஸ் எரப்ஷன். அண்ட் ஆல்சோ அந்த ஹாட் கேஸ் அந்த லாவா மிக்சர்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து they haven't carried towards the skyward right. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வல்கனோ மேல இட் வில் பி ஃபார்மிங் லைக் எ கிளவுட் ரைட். நைட் டைம்ல பார்க்கும்போது இட் வில் பி லைக் ஒரு க்ளோயிங் கிளவுட் மாதிரி இருக்கும். அதுக்கான வேர்ட் தான் வந்து இந்த நியூவே ஆர்டென்டே ரைட். திஸ் நேம் இஸ் ரெஃபரிங் டு க்ளோயிங் கிளவுட். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிளவுட் வந்து இட் வில் பி க்ளோயிங் இன் நைட் ரைட். அண்ட் அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த clouds இருக்கு அதுல வந்து it will be carrying away. அதனால தான் it is called as the glowing cloud. This is Pleian eruption right. And this is what இந்த மாதிரி தான் like it will be அந்த fragments எல்லாமே வந்து gas clouds வந்து இருந்துட்டே இருக்கும் and it will be glowing in the night sky. This is regarding this Pleian eruption. And next is the one which we have seen in the first one, that is Icelandic volcano. This type is characterized by the effusions of molten basaltic lava. இது வந்து லாங்கா இந்த மாதிரி பேரலல் ஃபிஷஸ்னால போச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஐஸ்லாண்டிக் வல்கனோ. இதே இது வந்து இட் வில் பி ஒரு ரிவர் ஃபார்மட்ல அந்த ஸ்லோப் பார்த்து போச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹவாயன் ஐலண்ட்ஸ் ரைட். சாரி ஹவாயன் வல்கனோ. அண்ட் நெக்ஸ்ட் we are going to see this volcanic landforms ரைட். இப்போ மேக்மா வந்து மோல்டன் ராக் மெட்டீரியல் அது வந்து எர்த்தோட இன்டீரியர் இருக்க போகுது. இதே இது அந்த எர்த்துக்கு இன்டீரியர்ல இருந்து when it is coming out எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த லாவா இட் இஸ் காலிங் அஸ் சாரி அந்த மேக்மா இட் இஸ் நவ் when entering into the earth surface it is called as lava right. இப்போ இது லாவா ஆனதுக்கு அப்புறம் sometimes it will be cooling down and it will be converted into rocks right. இதே இது அந்த கூலிங் டவுன் ஆன ப்ரொசீஜர் வந்து எர்த்தோட இன்டீரியர்ல நடந்துச்சு அப்படின்னா it is called as intrusive igneous rocks. இதே இது நமக்கு வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆச்சுன்னா it is called as the extrusive igneous rocks right. இந்த கூலிங்கிற ப்ராசஸ் வந்து it may take place ஒன்னு எர்த்தோட இன்டீரியர்ல இல்ல அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல ரைட். இப்போ அந்த கூலிங் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து எந்த இடத்துல நடக்குதோ அதை பொறுத்து நம்ம igneous rocks கிளாசிஃபை பண்ணுவோம் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் volcanic igneous rocks, that is extrusive igneous rocks. And second one will be it is plutonic igneous rock. Like plutonicங்கிறது வந்து intrusive right. Now இப்போ இந்த igneous rocks வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா அது என்ன மாதிரி அது some examples for this type is that basalt and andesite right. Just remember this basalt alone. And second one is that plutonic and igneous rocks right. Plutonic igneous rocks வந்து it is also called as intrusive igneous rocks. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எர்த்தோட கிரஸ்ட்லயே வந்து நடக்கும் அந்த கூல் ஆகக்கூடிய ப்ரொசீஜர் ஆர் ப்ராசஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்ல it won't be happening right. Some of the examples are granite and gabbro and diorite right. You can remember this granite. And intrusive igneous rocks are classified into following types according to their forms right. இப்போ வந்து எந்த இடத்துல இப்போ வெர்டிக்கலா ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல வந்து ஹரிசாண்டலா இந்த igneous rocks ஐ மீன் எர்த்துக்குள்ள ரைட் இன்டீரியருக்குள்ள எந்த ஃபார்மேட்ல அது இருக்கோ அதை பொறுத்து it will be getting some other names right. Let's discuss one by one. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லைக் volcanic rocks and plutonic rocksல? No ma'am. Okay. Now இப்போ இந்த லாவாஸ் இருக்குல்ல இது வந்து எர்த்தோட இன்டீரியர்ல ரைட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேத்தோலித். இது எப்போ வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வரும் அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் ரைட். இதுக்கு மேல உள்ள லேயர் எல்லாமே வந்து வெதரிங் ப்ராசஸ்ல டென்யூடேஷன் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸ்மே வந்து எரோட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பேத்தோலித் வந்து நமக்கு தெரியும் ரைட் எர்த்தோட சர்ஃபேஸ்ல. லெட்ஸ் see that பேத்தோலித்ஸ் ரைட். இது வந்து இட் இஸ் லார்ஜ் ராக் மாசஸ் ரைட். இருக்கிறதுல லார்ஜ் சைஸ் ஆஃப் plutonic igneous rocks வந்து இட் இஸ் பேத்தோலித். லித்துங்கிறது ஸ்டோனு, பேத்தோலித்ங்கிறது இட் இஸ் a large rock masses formed in the interior of the earth. அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் டெப்தா இருக்கக்கூடிய ரீஜியன் ரைட். These are formed due to the cooling down and solidification of hot magma inside the earth. அந்த hot magma வந்து எந்த இடத்துல cool down ஆகுதோ
அது பெரிய பெரிய ராக் மாசஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேத்தோலித், ரைட். இது வந்து எப்போ சர்ஃபேஸ்க்கு தெரிய வரும் அப்படின்னா இந்த டெனியூடேஷன் ப்ராசஸ், ரைட். இட் இஸ் நத்திங் பட் வெதரிங் ப்ராசஸ் தான். கன்சிடர் திஸ் இஸ் தி ராக் பேத்தோலித். இப்போ வந்து இதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே வந்து வெதரிங் ப்ராசஸ்னால இதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பேத்தோலித் வந்து சர்ஃபேஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும், ரைட். நவ் இந்த பேத்தோலித்ஸ்லாம் வந்து மவுண்டனுடைய கோர்ல வந்து இருக்க ஆரம்பிக்கும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முன்னாடி ஃபார்ம் ஆகக்கூடிய மவுண்டைன் இந்த ஹில்ஸ். அண்ட் டியூ டு திஸ் ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் நமக்கு இது வந்து அது ஒரு ஃபோல்டு மவுண்டைன் தான். ஆனா இப்போ வந்து ரெலிக்ட் மவுண்டைனா இருக்கு, ரைட். ஃபார்ம் ஆகும்போது அது ஃபோல்டு மவுண்டைன் தான். இட் இஸ் அ ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன். அதனால இன்னைக்கு இட் இஸ் கமிங் இன்டு திஸ் ரெலிக்ட் மவுண்டைன்ஸ், ரைட். ரெலிக்ட் மவுண்டைன்றது என்ன அப்படின்னா மேல இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸ்மே வந்து இட் வில் பி எரோடட் அவே. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதா ரெலிக்ட் மவுண்டைன். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் திஸ் மவுண்டைனுடைய கோர் ரீஜியன்ல நமக்கு மேக்மா இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல, அந்த அது கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இட் இஸ் கமிங் இன்டு திஸ் பேத்தோலித். அண்ட் இப்போ இதெல்லாம் எரோட் ஆச்சு, இந்த மேல இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் எரோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேத்தோலித் வந்து தெரிய வரும், ரைட். ஜென்ரலி இந்த பேத்தோலித்ஸ் வந்து தே ஆர் கிரானைட்ஸ், ரைட். தே ஆர் தி கிரானைட்டிக் பாடிஸ். Now, next is laccolith, right? Laccolithன்றது வந்து it is kind of ஒரு dome shapeல இருக்கும். அதுக்கு கீழே ஒரு பைப் லைக் ஸ்ட்ரக்சர் போகும். இந்த பைப் தான் வந்து we are calling it as conduit, right? And இது வந்து it will be going down like this way. இந்த இடத்துல cool down ஆயிடுச்சு அப்படின்னா it will be calling as laccolith, right? They are the basically intrusive counterparts of an exposed dome like batholith. இப்போ இந்த batholith வந்து expose ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு dome formatல இருக்கு அப்படின்னா it is called as laccolith, right? One such example is that Karnataka plateau there are some dome hills, right? It is coming under this laccolith. And most of these now exfoliated are examples of the laccoliths and batholiths. இருக்கக்கூடிய நிறைய eroded material remains இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து they are coming under this laccolith and batholith. Next one is that lapolith. இப்போ இந்த லாவாஸ் வந்து மூவ் ஆகும்போது இங்க ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு, ரைட். ஹரிசாண்டலி ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு. இதன் வழியா இந்த மேக்மா என்ன ஆகும் அப்படின்னா it will be getting into this weak plane, ரைட். இங்க போய் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா it is called as lapolith, ரைட். அண்ட் இது வந்து நிறைய ஃபார்மட்ல என்ன ஆகும் அப்படின்னா it will be cooling down, ரைட். அதோட ஷேப் பொறுத்து there will be some names, right. இப்போ இது வந்து கப் அண்ட் சாசர்ல இந்த சாசர் டைப்ல இருக்கு அப்படின்னா it is called as the laccolith, right. We have discussed about batholith. Batholithங்கிறது வந்து லார்ஜ் ராக் மாஸ். அது வந்து எர்த் கிரஸ்ட்ல இருக்குல்ல கொஞ்சம் இன்டீரியர் ஏரியால இருக்கு, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் laccolith. Laccolithங்கிறது வந்து dome like structure. அண்ட் தேர்ட் ஒன் will be laccolith. Laccolithங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டலா வந்து லைக் இப்படி மேக்மா மூவ் ஆகும்போது இங்க ஒரு வீக் பிளேன் இருக்கு, ஐ மீன் வீக்கஸ்ட் ஜோன் இருக்கு அப்படின்னா அதன் வழியா அது என்ன ஆகும் அப்படின்னா it will be moving away, ரைட். இந்த மேக்மா மூவ் ஆகி அந்த இடத்துல it will be cooled down. ஸோ அந்த ஷேப் வந்து சாஷர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா it will be calling us கான்கேவ் ஷேப்ல கொஞ்சம் கர்வியா இருக்கு அப்படின்னா it will be calling us laccolith, ரைட். நெக்ஸ்ட் இஸ் phacolith. இதே இது வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா it is called as the phacolith, ரைட். அண்ட் இந்த phacolithக்கு வந்து நமக்கு ஒரு பைப் இருக்கும் கீழே, கண்டுயிட் சொல்றோம்ல அந்த மாதிரி பைப் இருக்கும். அண்ட் it will be connecting to this batholith. Sorry, yes, this is regarding phacolith. And next is sills. இங்க ரெண்டு வரும், ஒன்னு வந்து சில்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஷீட், ரைட். இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டலா சாலிடிஃபை ஆகுதுன்னு பார்த்தோம்ல லாவா லேயர்ஸ். இப்போ திஸ் இஸ் ஹரிசாண்டலி. இப்போ அது ரொம்ப இப்படி ஃபார்ம் ஆயிட்டு ஹரிசாண்டலா it is called as the sills, right. இதே சாசர் ஷேப்ல இருந்துச்சுன்னா it is called as the laccolith. வேவ் ஃபார்மட்ல இருக்கு இந்த ஒரு பைப் மூலமா இது வந்து பேத்தோலித்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா it is called as the phacolith, ரைட். இது வரைக்கும் கிளியரா? மேம் phacolith மட்டும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? Okay. A wavy mass of intrusive rocks. Yes. இப்போ இன்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்றது வந்து எர்த்குள்ள இருக்கிறது, சரியா. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒரு இனிஷியஸ் அது விட்டுருக்கு, அதுக்கப்புறம் உள்ளது will be coming into later. அதுக்கு இப்படி ஒரு வேவி கண்டிஷன்ல வந்து இந்த phacolith அந்த லாவா வந்து அந்த மேக்மா வந்து கூல் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா
It is called as the factolith, right? And such wavy materials have a definite conduit source beneath it in the form of magma chambers, right? And இது வந்து எங்க இருந்து அதோடைய சோர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா அந்த மேக்மாக்கு கீழே வந்து ஒரு பைப்லைன் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அந்த ஃபேக்டோலித்க்கு, ரைட்? அது ஜென்ரலி அங்க ஒரு மேக்மா சாம்பர் இருந்திருக்கும். இந்த மேக்மா வந்து டைம் கோயிங் ஆன், ஐ மீன் கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் லைக் டியூ டு சம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால இது என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து இதுவும் சாலிடிஃபை ஆயிருக்கும், கூல் டவுன் ஆகி இது வந்து பேத்தோலித்தா ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் இந்த பைப் அப்படியே தான் இருக்கும் அண்ட் இட் வில் பி ஃபார்மிங் லைக் ஃபேக்டோலித், ரைட்? ஃபேக்டோலித்ங்கிறது வந்து இன்ட்ரூசிவ் ராக் தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ரைட்? அது வந்து ஒரு பைப் மூலியமா கீழே ஒரு மாஸோட கனெக்ட் ஆயிரும். இனிஷியலி அந்த மாஸ் வந்து இட் வில் பி மேக்மா சாம்பர், ரைட்? லேட்டரா அது என்னமா டெவலப் ஆயிரும் அப்படின்னா ஒரு பேத்தோலித் ஆயிரும். அந்த வேவி ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது வந்து இட் வில் பி காலிங் அஸ் ஃபேக்டோலித், ரைட்? அது ராக்கா மாறினதுக்கு அப்புறம். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம், தேங்க்யூ. ஓகே. ஜென்ரலி இந்த ஃபேக்டோலித் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஃபவுண்டிங் அட் தி சிங்க் லைன்ஸ். இந்த சிங்க் லைன், சிங்க் லைனோட பேஸ்லயோ இல்ல அப்படின்னா ஆன்டிக் லைனோட டாப்லயோ என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும். ஜென்ரலி இட் இஸ் ஃபவுண்டிங் இன் த ஃபோல்டட் இக்னிஷியஸ் கண்ட்ரில இட் வில் பி ஃபவுண்டட், ரைட்? இந்த ஃபேக்டோலித்ன்றது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் நம்ம சில்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டைக்ஸ். டைக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது லேண்ட்ல ஒரு கிராக் இருக்கு, சரியா? அந்த கிராக் வழியா நமக்கு வந்து மேக்மா வெளியே வந்து பெர்பெண்டிகுலரா கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு வால் லைக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டைக்ஸ், ரைட்? ஜென்ரலி இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் லேண்ட் மேல. அண்ட் அது என்ன பொசிஷன்ல கூல் டவுன் ஆயிருக்கும் அது அப்படியே இருக்கும், வால் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் டைக்ஸ், ரைட்? அண்ட் டைக் போடுறது வந்து இதுல தெளிவா தெரியும். இந்த ஒரு கிளை தான் டைக்ஸ். இந்த ஒரு கிராக் இருந்திருக்கும், அதன் வழியா என்ன இருக்கும் அப்படின்னா லைக் அது வந்திருக்கக்கூடிய மேக்மா வந்து லாவாவா எரப்ட் ஆகி அது அப்படியே கூல் டவுன் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலரா நிற்கும். தட் இஸ் டைக். அண்ட் திஸ் இஸ் பேத்தோலித் அண்ட் இட் இஸ் ஆல்சோ டைக். திஸ் இஸ் லாக்கோலித், ஒரு டோம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதுவும் ஒரு லாக்கோலித் தான். இது வந்து எரோட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் கேல்ட்ரா, ஒரு what is that volcano. அது அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து அதுவே வந்து என்ன பண்ணிக்கும், கொலாப்ஸ் பண்ணிக்கும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் லாவா பிளாட்டியூ. லாவா பிளாட்டியூ இஸ் நத்திங் பட் எரப்ட் ஆகக்கூடிய லாவா வந்து இட் வில் பி கூலிங் டவுன் அண்ட் ஒரு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் சுத்தி இருக்கிறத விட ஒரு ஹைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிளாட்டியூ. அண்ட் திஸ் பிளாட்டியூ இஸ் ஃபார்ம்டு பை லாவா. அண்ட் டெக்கன் பிளாட்டியூ இஸ் ஒன் சச் பிளாட்டியூ, ரைட்? இது வந்து இனிஷியலா இட் இஸ் ஃபார்ம்டு பை திஸ் igneous rock only, ரைட்? அண்ட் ஸ்மால் டவுட் யா, லாப்புலித் எங்க வந்தது? இங்க லாப்போலித் இல்ல. லாப்போலித் வந்து நெக்ஸ்ட் இமேஜ்ல இருக்கு. we can call it as a லாப்போலித். ஆனா அது சாசர் ஷேப்ல இல்ல, அதனால நம்ம சொல்ல முடியாது. இப்போ இது வந்து ஒரு சாசர் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா இது சில்லுன்னு சொல்லாம நம்ம இது லாப்போலித்னு சொல்லியிருக்கலாம், ரைட்? இதே இது இன்னும் கொஞ்சம் மைல்டா ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த சில் இருக்குல்ல, இஸ் இட் விசிபிள்? this doubt? Yes ma'am, yes ma'am. இந்த செல் இருக்குல்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டா ஒரே ஒரு லைன் மட்டும் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ ஷீட். இப்போ இதே ஃபார்மட்ல நமக்கு ஒரு சாஷர் ஷேப்ல எப்படி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா we can call it as லாப்போலித். Is it clear now? Yes ma'am. ஓகே. இன்ட்ரூசிவ் ராக் தான், அதோட ஷேப் பொறுத்து அதோட நேம் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் இதுல ஃபேக்கோலித் இல்லைல்ல, ஃபேக்கோலித்ங்கிறது வந்து இந்த பேத்தோலித்ல இருந்து இதே இடம் வச்சுக்கலாமா? இதுல வேவ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்கோலித். இஸ் இட் கிளியர் நவ்? பேத்தோலித் பார்த்தாச்சு. திஸ் இஸ் லாக்கோலித், டோம் லைக். அண்ட் இது ஷில்ல இதை விட மைல்டா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஷீட்ஸ். அண்ட் இதே வேவ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்கோலித். இஸ் இட் கிளியர் நவ்? Yes ma'am. யா, ரைட்ஸ் பார்த்தாச்சு. புளூட்டானிக் ராக்ஸ்ங்கிறது வந்து இன்ட்ரூசிவ் ராக்ஸ் தான் நம்ம வந்து புளூட்டானிக் ராக்ஸ்னு சொல்லி சொல்றோம். அண்ட் திஸ் இஸ் டைக், லாக்கோலித். தட்ஸ் இட். இப்போ வந்து we are going to discuss about this distribution of volcanoes across the world, right? And generally இருக்கக்கூடிய volcanoesல வந்து 400 volcanoes are located in this Pacific Ocean region.
and rest 80% in this mid-world belt, that is Mediterranean sheet full and Alpine Himalayan belt and Atlantic and Indian Oceans. இந்த இடத்துல வந்து மற்ற volcanoes எல்லாமே present ஆயிருக்கு, right? And இந்த பெல்ட்ல நமக்கு ஜாஸ்தியான volcanoes வந்து present ஆயிருக்கு அப்படின்னா it is in this Aleutian and Kuril Islands arc, right? And next one is that Melanesia and New Zealand Tonga belt. இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரீஜியன்ல ஜாஸ்தியான volcanoes வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ நம்ம டெரஸ்ட்ரியல் volcanic ஆக்டிவிட்டியோ அதே இது அண்டர் வாட்டர் லைக் சப்மரைன் இருக்கக்கூடிய volcanic ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அண்ட் இட் இஸ் அப் டு ஜஸ்ட் 10 to 20% மட்டும் தான் நமக்கு டெரஸ்ட்ரியல் ரீஜியன்ல நடக்குது அண்ட் இட் இஸ் அபவ் த சீ. And this terrestrial volcanic mountains are small relatively. இப்போ நம்ம சப்மரைன்ஸ் எடுத்து பார்க்கும்போது it is relatively small. அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சப்மரைன்ஸ்ல volcanoes. And you know that நடக்கக்கூடிய majority of volcanic activity is happening in this converging plate margins and in the mid-oceanic regions, right? And there is some close agreement between this volcano and the earthquake. We have discussed that. இதே மாதிரி எர்த்குவேக்குக்கும் சுனாமிக்கும் இவ்வளவு தூரம் அக்ரிமெண்ட் இருக்கா லைக் ஒரு அப்படின்னா there are many other reasons for that. Similarly இப்போ வல்கனோ பார்த்தோம் அப்படின்னா there are 3 major reasons only. ஒன்னு earthquake, இன்னொன்னு அந்த convergent boundary and the third one will be divergent boundary. That's it. We have discussed this already. Pacific Ring of Fire and okay, these are the regions, right? எந்தெந்த இடத்துலலாம் வந்து volcanic activity ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. We have already discussed these and the earthquakes. Let's repeat it again. First is that Aleutian Islands into Kamchatka, and next is Japan, Philippines, Indonesia, and especially Indonesia la பார்க்கும்போது Java and Sumatra in particular. Next is Pacific Islands of Solomon and New Hebrides and Tonga and North Island and New Zealand. And it is almost said that there are almost 100 active volcanoes in this Philippines region and 40 in this Andes mountain, 35 in Japan, and more than 70 in the Indonesia, right? These are factual data. You can use it in your answers. And this is regarding Atlantic coast. அந்த ரீஜியன்ல எவ்வளோ volcanic distribution இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. And if we compare these two coasts அப்படின்னா Atlantic coastல வந்து we are having few active volcanoes, but ஆனால் இந்த இடத்துல நிறைய dormant and extinct volcanoes வந்து நமக்கு இருக்கு, right? And but the volcanoes of these two areas, that is Iceland and Azores, these are still active. And next is the Great Rift region. It is in the East African Rift Valley. இங்கேயுமே வந்து நமக்கு சில volcanoes இருக்கு. And the only active volcano in West Africa is Mount Cameroon, right? And Madagascarல there are some volcanic folds, but ஆனா இன்னும் அந்த active eruptionsலாம் வந்து இப்போ இருக்கு. நமக்கு தெரிஞ்சதற்கு இல்லை, right? And this is regarding the Caribbean islands. அங்க இருக்கக்கூடிய volcanic distribution. West Indiesல இருக்கக்கூடிய islands வந்து we can categorize into 3 types. First is Lucayan archipelago and the Greater Antilles and the Lesser Antilles. Lesser Antillesல வந்து it is the total of the island, it is made up of volcanic activity, right? So it is a volcanic island and there is some active volcano there. Next is Mediterranean volcanism. அங்க இருக்கக்கூடிய volcanoes வந்து it is mainly associated with this alpine folds, right? That is Alps mountainல இருக்கக்கூடிய region இருக்கிறது. And one such is that Stromboli. We have seen this. It is called as the lighthouse of this Mediterranean Sea. And the main thing is that in India, the region, see alpine when it is comprisingly called comprisingly 2 things. That is, first one will be Alps mountain and the second one will be Himalayas, right? இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நம்ம alpine mountain systemல படிப்போம். பட் ஹிமாலயாஸ்ல வந்து நமக்கு எந்த ஒரு ஆக்டிவ் volcanoesமே இல்லை, ரைட்? ஜஸ்ட் ஒன்லி earthquake மட்டும் தான் அங்கே. இட் இஸ் a highly tectonic zone for this earthquake alone. And now we are going to discuss about these volcanoes in India. And India peninsulaலையும் சரி அதே மாதிரி Himalayan regionலையும் we are not having any volcanoes, and we are having 2 volcanoes, right? Apart from this, one is in the Andaman, that is Barren Island. We are having a volcano. It is present 135 kilometer வந்து Port Blairல இருந்து northeast direction லொகேட் ஆயிருக்கு. It has been erupted in 2 years, that is 1991லயும் 1995லயும் it has been active. And later on, it has passed through a mild solfataric, right? Which means, and the
மேக்மா சாம்பர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்ல சில கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னால அது எல்லாமே சில சேஞ்சஸ் நடக்கிறதுனால there is no evidences of volcanic eruption in these mountains, right, in this barren island, right. And இன்னொரு volcanic island வந்து that is North Kundam, right. It is 150 kilometer northeast from this barren island. இது வந்து it is an extinct volcano, right. And இதோடைய அந்த crater wall வந்து it is completely destroyed. This is regarding volcanoes in India. And இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எர்த்குவேக்னாலையும் கன்வர்ஜன் பவுண்டரிஸ் அண்ட் டைவர்ஜன் பவுண்டரிஸ்னால ஏற்படக்கூடிய வல்கனைசம், ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது இல்லாம சில ரீசன்ஸ்னால நமக்கு வந்து வல்கனிக் ஆக்டிவிட்டி நடக்கலாம். ஒன்ஸ் தட் ஹாட்ஸ்பாட் வல்கனிசம், ரைட். இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்ததுல இருந்து இட் வில் பி டிஃபரிங், ரைட். இது எங்க இருக்கும் அப்படின்னா மார்ஜின்ஸ்ல இருக்காது, ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்ல ரெண்டு பிளேட் மார்ஜின்ஸ்லயோ இல்ல ஐ மீன் டைவர்ஜென்டா இருந்தாலும் சரி கன்வர்ஜென்டா இருந்தாலும் சரி அந்த இடத்துல we won't find this hotspot volcanism, right. இது வந்து generally அந்த lithospheric plateல marginsல இருக்காது, it will be presenting in somewhat அதோட interior partsல will be having this volcanic activity, right. Some of the well-known examples are Hawaiian hotspot volcanism, and the second one will be Yellowstone hotspot volcanism, it is in USA, and the next one is that Reunion hotspot volcanism, right. Let's discuss what is hotspot. And இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எர்த்தோடைய மேண்டல்ல ஹீட் வில் பி ரைசிங், ரைட். இந்த ஹீட்னால லித்தோஸ்பியர் பேஸ்ல இருக்கக்கூடிய ராக் வந்து இட் வில் பி மெல்டிங், ரைட். இப்போ எந்த இடத்துல அந்த மேண்டல் வந்து லைக் எந்த இடத்துல அந்த லித்தோஸ்பியர் கொஞ்சம் பிரிட்டிலா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரிலேட்டிவ்லி, அந்த இடத்துல இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா, லைக் இந்த மேக்மா இட் வில் பி புஷிங், ரைட். அந்த கிராக்ஸ் வழியா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி புஷிங் இந்த இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய கிராக் வழியா இந்த மேக்மா will be pushing or rising up, and இதனால நமக்கு வந்து இந்த இடத்துல ஹாட்ஸ்பாட் வந்து உருவாகும், ரைட். அண்ட் லைக் திஸ் இது வந்து கன்வெக்ஷன் கரண்ட்னால நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மேக்மா என்ன ஆகும் இட் வில் பி புல்லிங் அப், ரைட். இதனால நமக்கு இந்த கிரஸ்ட்ல இட் வில் பி புல்லிங் அவே, அண்ட் இதனால நமக்கு வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கும், ரைட். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் ஹாட்ஸ்பாட்? Next is mantle plumes, right. And this is என்ன அப்படின்னா லைக் இது புரியுது லைக் டைவர்ஜன் பவுண்டரி கன்வர்ஜன் பவுண்டரி விட இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட், பிகாஸ் இது வந்து பிளேட் மார்ஜின்ஸ்ல இருக்காது, அந்த பிளேட்டோட இன்டீரியர்ல இருக்கும், ரைட். அண்ட் இன்ஸ்டெட் இட் அக்வர்ஸ் அட் அப்நார்மலி ஹாட் சென்டர்ஸ், ரைட். அதை நம்ம இப்படி மேண்டல்ல இருந்து மேல வருதுல லைக் அந்த மேக்மா இட் இஸ் கால்ட் அஸ் மேண்டல் பிளியூம்ஸ், அண்ட் they are highly heated, right. அந்த temperature will be so high, and there is some concept called hotspot volcanic chain and geyser ஒரு கான்செப்ட் இருக்கு இதுக்கப்புறம், ரைட். அண்ட் இது எப்பவுமே வந்து எரப்ட் ஆகவே செய்யாது, ரைட். அண்ட் இட் வில் பி லைக் திஸ், அண்ட் வந்து கம்மிங் அவே அந்த ஆஷஸ்லாம் வர ஆரம்பிக்கும், அண்ட் அந்த ஹீட்டோடைய சோர்ஸ் வந்து அங்கிருந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த ஏரியா வந்து இட் வில் பி த volcano will be extinct and it will be cooled down, ரைட். அண்ட் இது வந்து இட் வில் பி கம்மிங் லைக் திஸ். இந்த இமேஜ்ல பார்த்தோம் இல்லையா, லைக் அந்த மேண்டல் வந்து இங்க ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும், ஸோ இங்க வந்து ஹாட்ஸ்பாட் கிரியேட் ஆகும். இப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் ஹீட் இங்க இல்லை அப்படின்னா இட் வில் பி டெட், ரைட், ஆர் எக்ஸ்டிங்க்ட். இது வந்து கூல் டவுன் ஆயிடும், தென் இட் வில் பி மூவிங் அவே, ரைட். இந்த மாதிரி இங்க என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அப், ரைட். ஸோ திஸ் இஸ் இது வந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டே தான் இருக்கும், ரைட். நவ் attached to the tectonic plate below, the volcano moves and it is eventually cut off from the hotspot, and hotspot வந்து it will be cutting off, right. அந்த இடத்துல ஒரு source of heat இல்ல அப்படின்னா அந்த volcano வந்து it will be cooling down, and this cooling causes the rock of volcano and tectonic plate to become more dense. இப்படி cool ஆகுறதால ஆல்ரெடி அங்க வந்து we know that magmaன்றதே வந்து it is nothing but molten rock material, right. இது இங்க எரப்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் இங்க இருக்கக்கூடிய ராக் வந்து இன்னும் கொஞ்சம் டென்சர் ஆக ஆரம்பிக்கும், ரைட். And if as time goes on, and the dense rock என்ன ஆகும் அப்படின்னா it will be sinking and it will be eroded away, right. And இந்த மாதிரி புது volcanoes and active volcano எல்லாமே வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும், ஆனா அது எப்பவுமே எரப்ட் ஆகாது, பட் it will be causing a continuous cycle of volcanoes, right. இதுதான் நம்ம வந்து volcanic arc சொல்லி படிப்போம், right. And next is pseudo volcanic features, that is இது வந்து volcanic ஃபார்ம்ல இருக்கும், பட் ஆனா இது வந்து நான் volcanic origin, right. இதோட ஆரிஜின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there is nothing related to this volcanoes, right. One such is that meteorite crater, and next is saltplex, and next is mud volcanoes, right. I will be discussing one by one. First is that meteorite craters, right. Crater வந்து it is a depression
ஆர் அன் இம்பாக்ட், ரைட்? எர்த் சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இம்பாக்டோ இல்லை ஒரு டிப்ரெஷன், ஒரு பள்ளம் வச்சுக்கலாம், ரைட்? இப்போ இந்த மீட்டியோரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, we know that சன்னு மார்ஸ்க்கு ஜூபிட்டருக்கு நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கும். அதையும் தாண்டி குயிப்பர் பெல்ட்ல we'll be having some meteors, right? It will be meteoroids, right? Meteoroids. And it will be ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ராக், அதுதான் மீட்டியோராய்ட்ஸ். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, எர்த்தோடைய அட்மாஸ்பியர் பக்கத்துல வரும்போது இட் வில் பி டியூ டு ஃபிரிக்ஷன், இட் வில் பி கேச்சிங் அப் லைட், ரைட்? அது வந்து எரிய பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் மீட்டியார்ஸ், ரைட்? எர்த்தோட அட்மாஸ்பியர் பக்கத்துல வரும்போது இட் வில் பி காலிங் அஸ் மீட்டியார்ஸ். இப்போ இந்த மீட்டியார்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி கம்மிங் அண்ட் இப்போ வந்து எர்த்துக்குள்ள வந்தாச்சு. திஸ் இஸ் எர்த் சர்ஃபேஸ், இட் வில் பி ஹிட்டிங் டவுன், ரைட்? எர்த்தோட சர்ஃபேஸ் ஹிட் பண்ணும்போது சில அன்பர்ன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து எர்த்தோடைய பார்ட்டிகல்ஸை ஹிட் பண்ணும் எர்த்துடைய சர்ஃபேஸை, அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் தி கிரேட்டர்ஸ், ரைட்? இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டிப்ரெஷன் தான் we are calling it as meteorite craters, right? Is it clear? Meteorite craters. Yes, ma'am. Okay. Now, இப்போ இந்த கிரேட்டர்ஸ் இது வந்து ஒரு மீட்டியோராய்ட் வந்து it will be coming into the contact of earth and இது வந்து ஹிட் ஆகுறதுனால நமக்கு ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது இல்லையா? இது வந்து it is a pseudo volcanic features. இதுக்கும் volcanoesக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் there will be some crater. இந்த கிரேட்டர் வந்து இங்க கீழே மேக்மா சாம்பருக்கும் இது பக்கத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த மேண்டல் பிளூம் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா, அந்த மேக்மா சாம்பர் இட் வில் பி ரைசிங் அப் அப்படின்னா, இந்த இடத்துல கிரேட்டர் இருக்கு அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அப், ரைட்? ஸோ இட் வில் கிரியேட் சம் volcano, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சால்ட் பிளக் ஆர் சால்ட் டோம், ரைட்? அண்ட் இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட்ல நமக்கு வந்து நிறைய சால்ட் டெபாசிட் இருக்கு. அது வந்து ஹை ப்ரெஷர்னால என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு டோம் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி ஃபார்மிங், ரைட்? அண்ட் இதனால நமக்கு there will be some crater kind of structure வந்து it will be forming. and இது சில டைம் வந்து it will be exhibit like this volcanic crater like feature, right? இந்த salt hills வந்து, right? and இந்த salt structure இருக்கு இல்லையா, இது வந்து impermeable தான் வந்து it doesn't allow anything to percolate. அதுக்குள்ள எதுவுமே வந்து போக முடியாத மாதிரி ஒரு impermeable layer வந்து கிரியேட் பண்ணிக்கும், ரைட்? அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அதே இடத்துல வந்து they will be strucking off, I mean struck ஆகி அங்கேயே இருக்கும், ரைட்? அண்ட் இதே இது there is some other thing. இது இப்போ பார்த்தது இல்லையா, லைக் ஒரு impermeable லேயர் இருக்கும், அங்க இருக்கிறது எதுவுமே வந்து வெளியே மூவ் ஆக முடியாதுன்னு பார்த்தோம். இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் ட்ராப். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஸ்ட்ரக்சரல் ட்ராப், ரைட்? ஸ்ட்ரக்சரல் ட்ராப்ங்கிறது அதுக்கு டிரெக்ட் ஆப்போசிட் ஆனது. அண்ட் they are the fault and fold. அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, hydrocarbons can retain in that, right? and it is called a structural trap. ஒரு சர்ஃபேஸ்ல நமக்கு ஒரு கிராக் கிரியேட் ஆகுது, அதனால ஒரு ஃபால்ட்டோ இல்ல ஒரு ஃபோல்டோ கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து something will be retaining there, right? அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராப். இதே ட்ராப், இதே ஸ்ட்ராட்டிகிராஃபிக் ட்ராப்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் an impermeable layer, right? இந்த சால்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகும். அண்ட் இதன் வழியா என்ன ஆகாது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இட் வில் பி doesn't going away, right? and this is due to this high pressure on the salt deposits, right, in the underground region. and next is that mud volcano. and it is nothing but it is ஒரு mud dome. இது எதனால நடக்கும் அப்படின்னா, டியூ டு திஸ் எரப்ஷன் ஆஃப் மட், வாட்டர் கேசஸ், இதெல்லாம்னால நமக்கு நடக்குது மட் வல்கனோஸ். அண்ட் இதுவுமே வந்து வல்கனோஸ் என்ன டைப்ல இருக்கோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கும், பி கண்டெய்னிங் செவரல் கோட்ஸ், ரைட்? இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லயும் சப்டக்ஷன் ஜோன்ஸ்லயும் we are having this mud volcanoes, right? and generally இந்த mud volcanoes வந்து they are non volcanic in origin. அண்ட் இதை தாண்டி நமக்கு என்ன மாதிரியான இடத்துலலாம் இந்த மாதிரி மட் வல்கனோஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நியர் திஸ் ஆயில் ஃபீல்ட்ஸ் அண்ட் நமக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரீஜன்லாம் வந்து நமக்கு இந்த நான் வல்கனிக் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய பூல்ஸ் மாதிரி டைப்ல வல்கனோஸ் டைப்ல வந்து வில் பி கெட்டிங் சம் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கீசர்ஸ் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ரைட்? கீசர்ங்கிறது வந்து this is earth surface and நமக்கு இந்த இடத்துல வந்து magma chamber இல்ல porous rock layers இருக்கு, லைக் அந்த rock porous-னா வந்து it will be allowing these water or gases to pass through, right? so இந்த இடத்துல இருந்து நமக்கு ஹீட் வந்து நமக்கு இங்க வருது அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் ஹீட் நமக்கு இங்க இருந்து கிடைக்குது. so இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த gases சாலிட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு, it will be erupting like this, right? அந்த ஸ்டீம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, it will be rising from this hot water
அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எல்லாமே அப்படின்னா இது வாட்டர் எல்லாமே வந்து இட் வில் பி ஸ்வெல்லிங் அப்வர்ட், ரைட்? சி ஜென்ரலி இந்த கீசர் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து இட் டசன்ட் we haven't witnessed this, right? It is confined to 3 regions only, that is Iceland, New Zealand and Yellowstone Park of USA. இங்க மட்டும் தான் நமக்கு இந்த geysers வந்து we can found that, so it is quite new for us. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டட் வாட்டர் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இட் வில் பி ஹீட்டட் அண்ட் அந்த வாட்டர் எல்லாமே வந்து இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? the pulses of water swell upward and அந்த சர்ஃபேஸ் வந்து broke ஆக ஆரம்பிக்கும் and அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி மேல போயிட்டு திருப்பி கீழே வரும், ரைட்? this is what a geyser. Now let's see this geyser and hot spring. அண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து போரஸ் ராக்ஸ் இருக்கு, இதுல வந்து வாட்டர் வந்து உள்ள போக முடியும், ரைட்? இப்போ டியூ டு திஸ் ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து இட் வில் பி சேஞ்சிங் இன்டு, இப்போ வாட்டர் ஹீட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டீம் வரும். வாட்டர் வேப்பர் வரும், ஸ்டீம் வரும் இல்லையா? அந்த ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போய் அக்குமுலேட் ஆகி இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் இட் வில் பி ஸ்பெல்லிங் அவே, லைக் அது மேல ஃபோர்ஸால மேல போயிட்டு இருக்கும் அண்ட் இட் வில் பி லைக் திஸ், லைக் மேல போய் இட் வில் பி கமிங் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டியூ டு சம் அங்க இருக்கக்கூடிய என்ன கெமிக்கல்ஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்கோ அது பொறுத்து இட் வில் பி கமிங் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரைட்? இட் இஸ் only visible in these 3 regions, only confined to those 3 regions, right? This is regarding geyser and this is hot spring. அதே மாதிரி தான் இங்க porous rock layer இருக்கு. Due to steam என்ன ஆகும் அப்படின்னா steam இப்படி மேல போகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் அதுதான். ஸோ it also getting heated, right? So it is called as the hot spring. Let's see this geyser and hot spring. Water that percolated into the porous rock subject to intense heat, right? ஏன்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹாட் ராக்கு அங்க இருக்கக்கூடிய ஹாட் மேக்மாவோட அது கான்டாக்ட்ல வரதுனால இட் வில் பி ஹீட்டட், ரைட்? அண்ட் இந்த மாதிரி இன்டென்ஸ் ஹீட் இருக்கிறதுனால வாட்டர் இன் தி கேபிலரிஸ் இஸ் நத்திங் பட் வெசல் இல்ல அப்படின்னா பைப்புங்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க, ரைட்? அந்த ஒரு டியூப் மாதிரி போச்சுக்கிறாரு அண்ட் தி நேரோ ரூட்ஸ் இன் த போரஸ் ராக் அண்டர்கோஸ் இன்டென்ஸ் எக்ஸ்பான்ஷன், ரைட்? And if anything gets expanded அப்படின்னா it will be converting into next stage, right? gaseous stage it will be converted. இதே இது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து கூல் பண்றோம் அப்படின்னா it will be contracted, right? இப்போ நம்ம வந்து வாட்டரை கூல் பண்றோம் அப்படின்னா it will be converted into ice. இதே வந்து வாட்டரை if we are heating it up அப்படின்னா it will be expanding and அது வந்து steam இல்ல water vapor it will be converting, right? And we know that இப்போ அந்த இடத்துல high pressure இருக்கு earthல and interior of earthல அண்ட் இந்த போரஸ் ராக்ல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஸ்டீமா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? இப்போ இந்த ஸ்டீமோ இல்ல இந்த வாட்டரோ வந்து ஹை ப்ரெஷர்ல இருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஒரு பாத் கிடைச்சிருச்சு, ரைட்? இது வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு போறதுக்கான ஒரு பாத் கிடைச்சிருச்சு, ரைட்? அண்ட் அந்த நேரோ வென்ஸ் வழியா அது போயிட்டு இருக்கும் போது அது சர்ஃபேஸ்க்கு வரும்போது இட் வில் பி அப்பியரிங் அஸ் கீசர்ஸ், ரைட்? ஒன்று கீசரா வரும், இல்ல அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸா நமக்கு தெரியும், ரைட்? நவ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கீசர் அண்ட் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் பார்த்துடலாம். Steam or water at high pressure smoothly flows to the top, right? இந்த இடத்துல போரஸ் ராக் இருக்கு, இங்க வாட்டர் இருக்கு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சால்ட் இருக்கு, ரைட்? இந்த வெண்ட் வழியா இது போகுது, ரைட்? அண்ட் they condense at the surface and giving rise to spring. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா it will be condensing here, right? Condensing in the sense இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து ஹாட் வாட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா மேல ஒரு லிட் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா லேட்டர் ஆன் அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து அந்த லிட்ல வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும், ரைட்? அதே தான் இங்கேயும். அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங்கா இந்த இடத்துல உருவாக்குது, ரைட்? இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்? Should I repeat it again? Clear, ma'am. Okay. இப்போ கீசர் பார்க்கலாம், ரைட்? ஸ்டீம் ஆர் வாட்டர் அட் ஹை ப்ரெஷர் அலாங் இட்ஸ் பாத். அதுவுமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாத் வழியா போகும்போது சின்ன சின்ன ரிசர்வேயர்ஸ், ஃபிஷர்ஸ், அந்த ஃபிஷர்ஸ்னா அங்க இருக்கக்கூடிய கிராக், ரைட்? ரிசர்வேயர்ஸ்னா இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ரிசர்வேயர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அக்குமுலேட்டட், அந்த இடத்துல ஸ்டோர் ஆகி நிற்கும், ரைட்? இப்போ இது தாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்கும், ரைட்? இது அந்த ப்ரெஷர் வந்து அதோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை விட தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீம் வில் பி பர்ஸ்டட், ரைட்? பிகாஸ் நமக்கு தெரியும் கீழே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கு. இப்போ அந்த ப்ரெஷர் தாங்குற அளவுக்கு இட் வில் பி ரிமைனிங் காம்லி. இப்போ அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ்ல போய் இட் வில் பி பர்ஸ்டிங், ரைட்? ஸோ இங்க மவுத்ல ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் இருக்கு அப்படின்னா இட் வில் பி டிஸ்டர்பிங் தட், ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி கீசர், ரைட்? நவ் the second difference is that
இந்த கீசர் இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்ஸ்ல இப்போ அந்த போரஸ் ராக்கு, இந்த வெண்ட், இங்க ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கு, ரைட்? லைக் இந்த இடத்துல கொஞ்சம் சிலிகேட் டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கிவிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரைட்? ஜென்ரலி இந்த கீசஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும், ரைட்? ஒன் சச் ரீஜன் இஸ் திஸ் ஐஸ்லாண்ட் அண்ட் அனதர் இஸ் தட் எல்லோஸ்டோன் பார்க் in USA and next thing is that New Zealand. இந்த மூணு இடத்துல தான் நமக்கு இந்த கீசஸ் வந்து தெரியும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் பாயிண்ட் இன் தி ஹாட் ஸ்ப்ரிங். சில ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து they will be so colorful because சைனோபாக்டீரியாவோட பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனால சில ஸ்ப்ரிங்ஸ் வந்து it will be appear colorful, ரைட்? இது வந்து எல்லா இடத்துலயுமே we can form this. This is regarding hot springs and the geysers and we have seen this. அந்த ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிற அளவுக்கு அங்க இருக்கும். இப்போ ப்ரெஷர் எக்ஸீட் ஆனா மட்டும்தான் வந்து it will be bursting, ரைட்? அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் வில் பி ஸ்வெல்லிங் அப்வர்ட் அண்ட் த சர்ஃபேஸ் இஸ் ப்ரோக்கன். திருப்பி இந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி பர்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? திருப்பி அதே மாதிரி ப்ரெஷர் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அகைன் இட் வில் பி பர்ஸ்டிங், ரைட்? டியூ டு தி சிலிகேட் டெபாசிட் இன் த மவுத் ஆஃப் தி வாட்டர் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அப்பியரிங் கலர், ரைட்? This is regarding volcanoes. We have completed volcanoes, mountains, fold and geomorphology in ஒரு 2 கிளாஸ்ல முடிச்சு. Till now any doubt? No, ma'am. Okay. Apart from geography, ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமா? Like current affairs, இல்ல NCERTs வருதாவது? We can have those discussions for 5 minutes. NCERT கிளாஸஸ் கொடுத்துட்டாங்களா? இல்லையா? தெரியலையா? இன்னும் எந்த அப்டேட்டும் சொல்லல. ஓகே. என்கிட்ட வந்து 21st தரதா சொன்னாங்க. I'll be asking them. வேற டவுட்ஸ் இருக்கா? வீக்கெண்ட் ப்ரொடக்டிவா போச்சா இல்ல சொன்ன டார்கெட் எதுவும் முடிக்க முடியலையா? எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ஆமா அசைன்மென்ட் கொடுத்தீங்க. நான் 1 வீக் கேக்கல. எக்ஸாம்ஸ் இருந்துச்சு 1 வீக் வரல மேம். இது என்ன ஓகே. ஆப்ல வந்து டெய்லி நோட்ஸ் அப்டேட் ஆகும்ல? எஸ் மேம். டெய்லி கிளாஸ் டெய்லி கிளாஸ் நோட்ஸ் அதுல வந்து கொஞ்சம் டாப்பர்ஸ் நோட்ஸ் அது கீழே பாத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்னு ஒரு காலம் இருக்கும். ஐ மீன் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா there will be questions. ஒரே ஒரு 10 மார்க் இருக்கும். அது மட்டும் நீங்க எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணிட்டாங்க. எஸ் மேம். இந்த வீக்குக்கும் 1 நாளைக்கு இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம்னா இன்னைக்கே அந்த 3 ஆன்சர்ஸும் எழுதிருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ராக்ஸ். இது டவுட்ஸ் இல்லைல்ல? லைக் மரத்துலையும். ஓகே, எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுங்க டைமை. ஏன்ஷியன்ட் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல இன்னைக்கு? எஸ் மேம். ஓகே ஓகே, லெட்ஸ் see this rocks. we already ஒரு மென்ஷனிங் கொடுத்துருந்தோம் 2 கிளாஸ் முன்னாடி ராக்ஸ் பத்தி. அண்ட் ராக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் பேர் வந்து இட் இஸ் ஸ்பெக்ட்ராலஜி, ரைட்? That's the science of rocks. And pedology na enna? Any idea? லேர்னிங் பத்தி படிக்கிறோம். No. சாயிலோட இது பத்தி படிக்கிறது. சயின்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதுதான் pedology. நான் கூகுள்ல சர்ச் பண்ணா வந்து லேர்னிங் பத்தி படிக்கிறதுன்னு போட்டுச்சு. ஒரு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. பெடியாலஜிங்கிறது 2 இதுவும் போட்டிருந்தது, அதுவும் போட்டிருந்தது. ஓகே, நான் ஜியோகிராஃபி தானே எடுக்கிறேன். ஸோ ஐ ஷுட் ஸ்டிக் வித் ஜியோகிராஃபியில்.
ஓகே, pedology is studying about soils and soils பத்தி நம்ம பயோஜியோகிராஃபில படிப்போம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பெட்ராலஜி. பெட்ராலஜிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி ராக் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. ஒரே ஒரு PYQ மட்டும் பார்த்துடலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, எல்லாமே வந்து சாயில்ஸ் ரிலேட்டடா தான் இருக்குது உங்ககிட்ட கீழே. ஸோ வில் பி சீயிங் ஒன்லி ஒன் கொஸ்டின். This is the question. Consider the following: electromagnetic radiation and geothermal energy, gravitational force, plate movements, rotation of earth and revolution of earth. இதுல எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ்ல சேஞ்சஸ் வரதுக்கான ரீசன்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 2 3 4 இது 4 மட்டும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 3 5 and 6, ரைட்? இது மட்டும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் will be 4 5 and 6 only, and the last one will be எல்லா 6மே வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ் சொல்லி சொல்றாங்க, ரைட்? If you know the answer, you can put your answers in the chat box. I'm giving in 2 minutes. Sorry, 1 minute. எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய டைனமிக் சேஞ்சஸ், ரைட்? இன்டீரியர் ஆஃப் எர்த் கிடையாது, எர்த்தோடைய சர்ஃபேஸ். தெரியலனாலும் ஒன்றும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கூட இல்லைன்னு தோணுச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு, ஐ மீன் அந்த ஆப்ஷனை கிராஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எங்கேயாவது பொருந்துதான் பார்த்துட்டு நீங்க சொல்லலாம். Okay, I got answer for C option. C ஒருத்தர், A ஒருத்தர். Anyone for B and D? C வந்து 1 + 1. B and C. ஏன் C சொல்றீங்க? I need explanation. இது மட்டும் ஆன்சர் பண்ணல பார்த்தீங்கன்னா வைஷ்ணிகா மட்டும் ஆன்சர் பண்ணல. ஓகே, ஆன்சர் பார்ப்போமா? கேன் ரெஸ்பாண்ட் பார்க்கலாமா இல்ல? எஸ், ஏ. ஓகே, ஐ காட் ஆல் தி ரெஸ்பான்ஸ், பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஒருத்தர் கூட இன்னைக்கு கரெக்டா சொல்லல. இட்ஸ் ஓகே, I know this. கிளைமேட்டாலஜிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும். பட் லெட்ஸ் see this. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரீசன் தான். அண்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி வந்து எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட் தான் நம்ம ஜியோதெர்மல் எனர்ஜின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கமிங். அண்ட் உங்களுக்கு எது எலிமினேட் பண்ண முடியல, 1 3 எலிமினேட் பண்ண முடியலையோ அது இல்லைங்கிற மாதிரி. ஹலோ எனிவன்? நான் 4 எலிமினேட் பண்ண முடியும். பிளேட் மூவ்மெண்ட்ஸ் 100% சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகே, ஏன் நிறைய பேர் சி சூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியல. லைக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ரொம்ப புதுசா இருக்கும், இதை சார்ந்து நம்ம எதுவும் படிக்கல, அதனால அது இருக்காதுன்னு நினைச்சீங்களோ? எஸ் மேம். ஓகே, நானும் ஆன்சர் கீ போடும்போது தான் நினைச்சேன், ஐ மீன் ஸ்லைட் போடும்போது. பட் ஆன்சர் இஸ் டி. பிகாஸ் நமக்கு ரொட்டேஷன் தெரியும், ரெவல்யூஷன் தெரியும். ரொட்டேஷனால நமக்கு இந்த டே நைட்டு, ரெவல்யூஷனால சீசனல் சேஞ்சஸ், அண்ட் பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால எர்த்துடைய சர்ஃபேஸ்ல நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலயும் சேஞ்சஸ் நடக்குது. பிகாஸ் எர்த்துடைய ஷேப் இருக்குல்ல, இட் இஸ் ஆல்சோ டியூ டு திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்லி. லைக் ரொம்ப
அது வீக் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, ஐ மீன் அந்த போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ் வந்து அந்த வீக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தோட கிராவிட்டினால there is some changes ரைட் இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல. அண்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜினாலையும் சேஞ்சஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாலையும் சேஞ்சஸ் இருக்கு. லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். அண்ட் factors of the dynamic changes of the earth. First one is that electromagnetic radiation. Generally the radiation வந்து it will be traveling in waves and அதுக்குன்னு சொல்லி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த நார்த் போல் சவுத் போல்லாம் இருக்கு இல்லையா? அண்ட் we have known that like எர்த்துடைய actual magnetic pole வந்து it will be in some reversal, it will be moving. நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் நார்த் போல் சவுத் போல்ங்கிறது இது. ஆனா மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து இட் வில் பி ரொட்டேட்டிங் ரைட். அது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லாம் கிடையாது, அது வந்து இட் வில் பி ரொட்டேட்டிங். அண்ட் டியூ டு திஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்குது ரைட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தீஸ் எர்த்தோடைய அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதுல வந்து there is some changes. These X-rays, gamma rays and infrared light and visible light. Biogeography, climatology எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் you'll be getting this more clear, right? Regarding this electromagnetic radiation. வைஷிகா இது சொல்லணுமாப்பா? மேம் சாரி மேம் தெரியாம. Okay. So next thing is that geothermal energy. And இது தெரியுது இல்ல, லைக் கீழே இருக்கக்கூடிய எண்டோஜெனிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி தேவைப்படுது. அது எல்லாமே நமக்கு இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி மூலமா தான் கிடைக்குது ரைட். இந்த ரேடியோ சப்ஸ்டன்ஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இதனால நமக்கு வந்து ஜியோதெர்மல் எனர்ஜி it is causing some, it is also the factor for this dynamic changes on the earth. And next is gravitational force and this mass movement, avalanche, landslide, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இந்த எல்லா டவுன்வர்ட் மோஷன்ஸ்மே வந்து this gravitational force is important, right? And the next is plate movement. We know this earthquake, continent building, இது எல்லாமே வந்து due to this plate movement. And next is rotation of the earth. இதனால எர்த்தோட சர்ஃபேஸ்ல there is some unequal heating, right? We know this. எர்த் வந்து கொஞ்சம் tilt ஆகி it is rotating அப்படிங்கிறதுனால it is receiving some unequal heating from equator to the pole. And there is also pressure difference. இதனால there is some differences in the wind direction. இது எல்லாமே வந்து rotation of earth நால நடக்கிறது. Next is revolution of earth. And earth வந்து elliptical orbitல கொஞ்சம் tilt ஆகி rotate ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு seasonal variations இருக்கு. And also the distance between sun and earth is varies across the year. And we know this word right, aphelion and perihelion. Perihelion வந்து ரொம்ப shortest distance between earth and sun. And aphelion is the shortest distance between longest distance between sun and earth. Next is that Viji and Perigi. அப்படின்னா என்ன? Listening or what? ஞாபகம் இருக்கு அந்த ரெண்டு டேர்மும், அப்ஹீலியான் பெரிஹீலியான். ஹீலியான் ரெஃபர்ஸ் டு சன், பெரிங்கிறது வந்து இட் இஸ் ஷார்டஸ்ட், அண்ட் அப்ங்கிறது வந்து இட் வில் பி ரெஃபரிங் டு தி ஃபாதர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிறது ரைட். இதே இது வந்து மூணுக்கும் எர்த்துக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா there will be two terms, that is apogee and perigee, right? Perigee-ங்கிறது வந்து it is the shortest distance between earth and moon. அதே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா it is called as apogee, right? And இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து there will be significant changes, dynamic changes are happening in the surface of the earth. Is it clear? Clear. Okay. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் மட்டும் உங்களுக்கு கிளைமேட்டாலஜி, பயோஜியோகிராஃபி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். பட் இட்ஸ் நாட் a big mistake. And என்விரான்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. No, ma'am. இதான் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Which of the following phenomena might have influenced the evolution of organism? ஒரு ஆர்கானிசம் உருவாகிறதுக்கு அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல இதுல எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் will be continental drift, செகண்ட் ஒன் will be glacial cycles. சரி, நான் ஹிண்ட் சொல்லிடுறேன். கான்டினென்டல் drift தியரி படிச்சீங்கல்ல, அதுல வந்து எவிடன்சஸ்ல we have mentioned this fossils. You can relate this point to the here.
ஸோ ஆர்கானிசம் எவல்யூஷன் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபினாமினா, இந்த ரெண்டு ஃபினாமினால எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்? ஒன்லி ஒன் ஆர் டூ ஒன்லி ஆர் போத் ஒன் இன் டூ? நெய்தர். C. Why C? Can anyone explain? இல்ல அதுல ஆல் 6னால இங்கேயும் ஆல் 2 போட்டுறலாங்கிறதுனால சியா. anyone? கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா அந்த பேஞ்சில் வந்துட்டு பிரிகிறது வேற வேற. ஆமா. ஸோ அப்போ வந்துட்டு லைக் கான்டினென்ட்ஸ் பிரியும் போது இட் வுட் ஹவ் கான் பிலோ ஆர் அபவ். ஸோ வந்துட்டு அந்த ஸோ வந்துட்டு அந்த கிளைமேட் அந்த இதுக்கு சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கிளேஷியர் சைக்கிள்ஸ் வந்துட்டு கிளேஷியர் சைக்கிள்ஸ்னா பேசிக்கலி கிளேஷியர்ஸ் வந்துட்டு உருகுறதோ இல்லை ஃபார்ம் ஆகுறதோ தான். ஸோ மெல்டிங்கோ அதுக்கப்புறம் திருப்பி கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகுறதோ. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது அப்பவும் கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் ரைட், ரெண்டுமே தான் கரெக்ட். ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ங்கிறது வந்து கான்டினென்ட்ஸ் வந்து மூவிங் அவே. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்வேட்டருக்கு பிலோவா இருக்கிறது இட் வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் அப்படின்னா அதோட கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டாலும் நார்த் இந்தியாவில் எக்ஸாக்ட்லி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இட் வில் பி கட்டிங் சென்டர், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் ஒரு கிளைமேட் இருக்கு, சவுத் இந்தியாவில் இட் இஸ் ஸோ ஹாட். இங்கே வந்து விண்டர்னா என்னன்னு தெரியாது, பனிப்பொழிவுனா இங்கே என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கீழேயும் அதுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பிலோ அண்ட் அபோவ் இந்த ரெண்டு இடத்துல இதோட சேஞ்சஸ் இருக்கும்போது இது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி நம்ம என்ன படிச்சோம்? டோட்டலா வந்து இந்தியாங்கிற இந்தியன் சப்ளைட்டே வந்து இந்தியன் பிளேட்டே இட் இஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஆனா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து இருந்திருக்கோம், ரைட்? ஸோ இப்படி நம்ம ட்ரிஃப்ட் ஆகும்போதே நமக்கு வந்து எவல்யூஷன் ஆயிருக்கும் ஆர்கானிசம், ரைட்? ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இஃப் யூ ஆர் மூவிங் அப்படின்னா we are getting adapted to the climate. அதே மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து ஆர்கானிசம் ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்ற மாதிரி they will be undergoing this evolution process, right? That is regarding continental drift. கிளேஷியல் சைக்கிளும் அதே மாதிரி தான், லைக் மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங் இந்த ரெண்டு பீரியட் திருப்பி இருந்துட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட்லையும் அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசம் will be undergo this process of evolution. Now let's see this. And the evolution must have been influenced by the movement of some animals due to this continental drift, right? இது சில animals என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே லொகேஷன்ல they will be stranded, right? And there are some distinctive primates found in Australia, South America, and other most notable examples of how continental drift affected the creature evolution, right? So evolution process la the continental drift played a significant role. And the second one is that அந்த இடத்துல இருக்கக்கூடிய சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதும் அண்ட் அதோட டிக்ரீசஸ் இதை பொறுத்துமே வந்து கிளேஷியல் ஸ்கேல பேஸ் பண்ணியும் நமக்கு ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் தி எவல்யூஷன் ஆஃப் ஜீனஸ் ஹோமோ, லைக் ஹோமோசேப்பியன்ஸ் தானே நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ், அப்புறம் நியண்டர்தல் மேன், இந்த மாதிரி ஸ்பீசியேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதுல ஜீனஸ் ஹோமோ வந்து இட் ஹேவ் பீன் அண்டர்கோ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் இன் தி லாஸ்ட் 3 glacial cycles, right? This is regarding this answer. Is it clear now? எல்லாருமே கரெக்டா தான் சொல்லிருந்தீங்க. So that's fine. Okay, இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. We can place this question in environment or in geography. In India, the problem of soil erosion is associated with the which of the following? எது சார்ந்ததெல்லாம் வந்து soil erosion, right? First one is the terrace cultivation, and second is deforestation, third வந்து tropical climate. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2, 3 மட்டும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து 2 only, தேர்ட் வந்து 1 and 3, அண்ட் D1 வந்து 1, 2 and 3, ரைட்? டெரஸ் கல்டிவேஷன்ங்கிறது வந்து லைக் மவுண்டனஸ் ரீஜியன்ல they will be building some, it is I'm not exactly no, right? அது வந்து என்னோட கெஸ்ஸிங் மூலியமா சொல்றேன். நாகாலாந்துல வந்து there is a form of rice cultivation, terrace cultivation உண்டு. ஸோ அந்த சாயில் எல்லாமே வந்து எரோட் ஆக கூடாதுங்கிறதுனால பண்றது, ரைட்? தட் இஸ் terrace cultivation. So it is up. Excuse me. Yeah. I'm a small doubt. Problem
soil erosion is associated with which of the following in கேட்டா லைக் அதாவது இதனால இந்த இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஆமா இந்த 3ல வந்துட்டு எது வந்துட்டு காஸ் பண்ணுது சாயில் எரோஷன் அப்படிங்கறத ஆமா காசஸ் தான். காசஸ். இது வந்து கான்செப்ட்ஸ் அசோசியேட்டட் இல்ல, கரெக்டா மேம்? கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து Causes ப்ராப்ளம் specific காசஸ் தான். அப்போ வந்துட்டு டிஃபாரஸ்டேஷன் மட்டும் வரும் டூ ஒன்லி. ஓகே we see other responses too. only தானா? only தான். டெரஸ் கல்டிவேஷன்ங்கிறது வந்து இட் இஸ் மவுண்டெய்னஸ் ரீஜியன்ல வந்து இட் வில் பி லைக் ஒரு சாயில் பேரியர் மாதிரி கட்டி பில்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டெரஸ் கல்டிவேஷன் மோஸ்ட்லி இட் இஸ் ஃபவுண்ட் இன் நாகாலாந்து. ஐ எம் நாட் ஷுவர் பட் ஐ ஹேவ் சால்வ் சம்வேர் இந்த மாதிரி. Yes, terracing is the practice of creating nearly level areas in the hillside area. மலை பிரதேசங்கள்ல வந்து ஒரே லெவலா எல்லாத்தையுமே அந்த கல்டிவேட்டிங் ஏரியா இருக்கணும்ன்றதுக்காண்டி எரௌண்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். லைக் டெரேஸ் மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டெரஸ் கல்டிவேஷன். அது வந்து நாகாலாந்துல தான் இருக்கு. அண்ட் அதனால சாயில் எரோஷன் நடக்காது. ரைட், அது பேரியர் தான் டெரஸ் கல்டிவேஷன். டிஃபாரஸ்டேஷன் தான் வந்து மேஜர் ரீசன். லைக் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் நம்ம வெட்டுறதுனால அந்த ரூட்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா டசன்ட் ஹோல்ட் எனி சாயில் வித் தம். ஸோ இதனால நமக்கு நிறைய சாயில் வந்து எரௌண்ட் ஆகுது. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து தே வில் பி என்கேஜிங் இன் திஸ் அக்ரிகல்ச்சர். அங்கே க்ரோ ஆகக்கூடிய கிராப்ஸ் என்னலான்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் யூ கேன் ரிமெம்பர் திஸ் ரைஸ் வீட். நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட் தான். ஸோ நம்ம ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் க்ரோ பண்றோமோ அது எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் இன் திஸ் crops growing in tropical monsoon climate, right? Rice, wheat, pulses, cotton, jute, sugarcane, oil seeds, coffee, tea, and various types of fruits and vegetables, right? Sugarcane எந்த ஸ்டேட்ல ஜாஸ்தி க்ரோ பண்றாங்க? Can anyone சும்மா கெஸ் பண்ணுங்க. மகாராஷ்டிரா. இல்ல ரெண்டுமே இல்ல. மகாராஷ்டிரா வந்து சுகர் ப்ரொடியூசிங். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றது வந்து உத்தரப்பிரதேஷ், யூபி தான் ஃபர்ஸ்ட். அவங்க தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நிறைய ஃபேக்டரிஸ் வந்து they have migrated to மகாராஷ்டிரா. அதனால நமக்கு நிறைய ஃபேக்டரிஸ் இப்போ மகாராஷ்டிரால இருக்கா. சுகர் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்றது மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷ் வந்து சுகர் கேன் ஜாஸ்தி ப்ரொடியூஸ். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, இது தெரியுதான் பாருங்க. The black cotton soil of India has been formed due to weathering of which type of soil? இது வந்து soil கீழ தான் வரும். நம்ம இது படிக்கல பட் can try this. Brown forest soil, fissure volcanic rock, granite and schist, and shale and limestone. Got some answers? Why me? மேம் டெக்கான் பிளாட்டியூல தான் black cotton soil இருக்கு. ஓகே, சோ அதனால கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி காட்டன் ஹையஸ்டா க்ரோ பண்றது வந்து இந்த ஏரியா வந்து ரைட் மகாராஷ்டிரா. The black cotton soils of India have been formed due to this weathering of fissure volcanic rock. நமக்கு தெரியும் டெக்கன் பிளாட்டியூ வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் அது வந்து லாவாஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய இக்னீஷியஸ் ராக். ஸோ பிளாக் சாயில் வந்து இட் இஸ் ஐடியல் ஃபார் காட்டன், ரைட்? அதனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் காட்டன் சாயில். இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் பசால்டிக் ராக் வெதரிங், ரைட்? அந்த பசால்ட் ராக் வந்து வெதர் ஆகிறதுனால நமக்கு இது ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இட் appeared in this period of Cretaceous fissure eruption. Cretaceous periodல நம்ம இன்னொன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்காது? Continental drift theoryல regarding this Cretaceous period what we have seen, the Pangaea, Panthalassa இதெல்லாம் வந்து ரெண்டா பிரிஞ்சதா, கோண்ட்வானா அண்ட் லரேஷியான்னு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து it further subdivided into 7 continents. அது happened in this Cretaceous period பத்தி ஞாபகம் இருக்கா? 7 separate continents, yes. And this type of lava, this type of fissure volcanic rock, right? This type of lava flow derived soil is typical of northwest Deccan Plateau, that is Deccan Trap, and the basalt region fully வந்து நமக்கு black soil தான் இருக்கு, right? And that's just regarding போதும் நினைக்கிற questions. Talks பார்க்கலாம்.
shall we start this rock? Yes, ma'am. Yes. Okay. So the rock types, there are three. First one is that igneous, and the second one is sedimentary rocks. Third one is metamorphic rocks. Right? Igneous, these are called as the primary rocks. Right? Primary rocks na initially form ஆகக்கூடிய rocks. Lava இருந்து எப்போ magma erupt ஆகி earth surface வருதோ அதுக்கப்புறம் it will be converting into rocks. இதுதான் primary rocks. It is called as the igneous rocks. Right? It is solidified from magma and lava. Right? Magma la form ஆகுது அப்படின்னா inside the earth. So it is called as the intrusive igneous rock. இது lava la form ஆகுது அப்படின்னா lava earth surface க்கு வந்துரும். So it is called as the extrusive igneous rock. Right? Now next is that sedimentary rocks. இப்போ நிறைய rocks weathering processனால இது fragment ஆகுது, இல்ல pressure-நாலயோ இல்ல some other reasons-நால அது சின்ன சின்ன pieces-ஆ போகுது அப்படின்னா இதெல்லாம் டெபாசிட் ஆகி due to some pressure அது பைண்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா it will be forming sedimentary rocks. Right? இது செகண்ட் டைப். And the third one is metamorphic rocks. Right? இது இருக்கக்கூடிய ராக்ஸ் it will be crystallization அப்படின்னா லிக்விட்ல இருந்து சாலிடா இருக்கு கிறிஸ்டலைசேஷன் திருப்பி ரீகிறிஸ்டல் ஆகுது இல்லையா, இந்த டைம் பீரியட்ல இருக்கிறதா மெட்டமார்பிக் ராக்ஸ். ரைட், லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் இஸ் இக்னிஷியஸ் ராக்ஸ். ஜெனரலி இட் இஸ் கால்ட் அஸ் தி பிரைமரி ராக்ஸ். ரைட், ஏன்னா இது சோர்ஸ்ல இருந்து டைரக்டா ஃபார்ம் ஆகுறதுனால சோர்ஸ்ன்றது மேக்மா, லாவா. ரைட், மேக்மாங்கிறது மோல்டன் ராக் மெட்டீரியல் தானே, அது எங்க இருக்கோ அதை பொறுத்து அது மேக்மாவா லாவாவான்னு டிசைட் பண்ணப்படும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி பிரைமரி ராக்ஸ். ரைட், இப்போ இந்த மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வச்சோடனே சட்டுலாம் கூல் ஆகாது. ரைட், இது ரொம்ப கிரேட் டெப்த்ல தான், ஐ மீன் ரொம்ப ஆழத்துல எர்த்தோட இன்டீரியர்ல என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா அதை கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ரைட், இப்படி ஸ்லோவா அது கூல் டவுன் ஆகுறதுனால அதோடைய சைஸ் அந்த மினரல் கிரெயின் சைஸ் இட் வில் பி வெரி லார்ஜ். ரைட், திஸ் இஸ் ரிகார்டிங் இக்னிஷியஸ் ராக்ஸ் ரொம்ப அடியில ஃபார்ம் ஆகுது. ரைட், விச் மீன்ஸ் இன்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக் பத்தி இங்க பேசுறாங்க. ரைட், இப்போ இது எரப்ட் ஆயிருக்கக்கூடிய லாவா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு தி சேஞ்சஸ் இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால இது சீக்கிரம் கூல் டவுன் ஆயிடும். ரைட், சர்ஃபேஸ்ல. ஸோ இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ் இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரைட் எர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கும் எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகிறதுக்கும் there is some difference. That is, இது ரொம்ப சின்னதா இருக்கும் and the grains will be quite smaller. Right, grains தான் ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ். Right, now some of the examples of this igneous rocks are granite, gabbro and pegmatite basalt. If you want to write examples for the answers நீங்க எழுதணும் அப்படின்னா just write this granite and basalt. இது ரெண்டு மட்டும் எழுதுங்க போதும். Right, or else use this gabbro. Next, இப்போ இக்னிஷியஸ் ராக்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இன்ட்ரூசிவ் ராக், இன்னொன்னு எக்ஸ்ட்ரூசிவ் ராக். இப்போ இன்ட்ரூசிவ் ராக்கான எக்ஸாம்பிள் கிரானைட் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்கோட எக்ஸாம்பிள் பசால்ட். இதுதான் நமக்கு டெக்கன் ட்ராப்ல இருக்கு. இதுதான் நம்ம இப்போ பிளாக் வாட்டர் சாயில் கீழே படிச்சோம். ரைட், நவ் இப்போ இக்னிஷியஸ் ராக்ஸ் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஃபார்ம் ஆகுறதுனால இட் வில் பி மோஸ்ட்லி இன் திஸ் அசிடிக் ஃபார்ம். ரைட், சாரி, எஸ், இக்னிஷியஸ் ராக் இட் வில் பி இன் அசிடிக் ஃபார்மட்ல இருக்கும். அண்ட் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் தட் கிரானைட். இது டென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி பேசிக் ராக் விட இதோட கலர் கொஞ்சம் லைட்டா இருக்கும். ரைட், we will be discussing this again, so don't worry regarding this point here. Next, இப்போ அந்த கூல் டவுன் ஆகுதுல்ல மோல்டன் மேட்டர், அதோடைய எந்த இடத்துல எந்த ஸ்பீட்ல நடக்குதோ இதை பொறுத்து we can divide this into two types, that is plutonic and volcanic rocks. plutonic-ங்கிறது intrusive, volcanic rocks-ங்கிறது volcanic process-னால it will be coming out, so it is called as the extrusive igneous rock. Right, now இப்போ இந்த மோல்டன் மெட்டீரியல் சில டைம் சர்ஃபேஸ்க்கு வர முன்னாடியே it will be getting cooled out. ரொம்ப கிரேட்டர் டெப்த்ல ரொம்ப ஸ்லோ வேரியன்ட் ஆஃப் ஸ்பீட்ல it will be getting cooled out. ரைட், ஸோ இப்படி கூல் டவுன் ஆகுறதுனால நமக்கு பெரிய பெரிய கிரைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ரைட், ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் தட் கிரானைட். இப்போ யாராவது வீடு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல உங்களோட வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிரானைட் they will be used for this flooring at all. Generally யூஸ் பண்றக்கூடிய டைல்ஸ்க்கும் இந்த கிரானைட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. The size will be varying and it will be large grains only. Right, and இந்த ராக்ஸ் எப்போ மேல வரும் அப்படின்னா நமக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாமே denuded ஆனதுக்கு அப்புறம், which means weathering processலாம் போய் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா the granite will be coming up. Granite on this intrusive igneous rocks. Right, next is that this is we have seen earlier. இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், இதுல பேத்தோலித், it is an example for plutonic rocks or what's that, intrusive igneous rocks. Right, and next we are going to see this lava or volcanic rocks or extrusive rocks. Right, இப்போ இந்த volcanic eruptionனால நமக்கு லாவா வெளியே வந்துச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல it will be cooling rapidly. Right,
ஸோ திஸ் ரேபிட் கூலிங் ப்ரிவென்ட்ஸ் த கிறிஸ்டலைசேஷன். இப்படி ரொம்ப ஸ்பீடா கூல் ஆகுறதுனால நமக்கு ரொம்ப கிறிஸ்டலா ரொம்ப பெருசாலாம் நமக்கு கிடைக்காது, ரைட்? அதனால which means நமக்கு பெரிய சைஸ்ல நமக்கு ராக்ஸ் கிடைக்காது. இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ் வந்து இட் வில் பி ஃபைன் கிரைன்ட், ரைட்? basalt is one such example. And this Deccan Traps is in Peninsula region is of basaltic origin, right? Next, இந்த பேசிக் ராக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் இதுல வந்து நிறைய பேசிக் ஆக்சைட்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும் அண்ட் இட் வில் பி டென்சர். இது அசிடிக் ராக்ஸ் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, லைக் plutonic ராக்ஸ். அது வந்து அசிடிக் இன் நேச்சர், they will be in light in color, right? இது வந்து plutonic rocks. இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தது என்னது, வல்கனிக் ராக்ஸ். இது வந்து இது வந்து டென்சரா இருக்காது. நோ, திஸ் இஸ் டென்சர் அண்ட் திஸ் இஸ் டார்க்கர், ரைட்? இது வந்து பேசிக் இன் நேச்சர். அதே இது வாட் இஸ் திஸ் இன்ட்ரூசிவ், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ், ரைட்? இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் திக்கர் ரிலேட்டிவ்லி அண்ட் இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர் and the third one will be it is lighter in color. Is it clear now regarding this plutonic and volcanic rocks? Igneous rocks la rendu type. Yes ma'am. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் plutonic rocks க்கு. Granite, gabber. Okay, capro. Granite வச்சுக்கலாம் நம்ம. இவங்களுக்கு volcanic rocks க்கு Basalt. basalt. ஓகே, நோட்ஸ்ல இது மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ எழுத வேணாம், நீங்க படிச்சு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸ்மால் டவுட் கேளுங்க. புளூட்டானிக் வந்து அசிடிக், ஓகே மேம். வல்கானிக் வந்து என்ன மேம்? ஆக்சுவலி பேசிக். பேசிக் இன் நேச்சரா மேம்? அதே மாதிரி இங்க லைட்டர், இங்க வந்து பிரைட்டரா மேம்? இது டார்க்கரா இருக்கும் கலர் ரிலேட்டிவ். ரெண்டையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது நிஷஸ் ராக்ல plutonic rocks வந்து இட் வில் பி லைட்டர் இன் கலர், இதே இட் வில் பி டார்க்கர் இன் கலர். திக்னஸ் வந்து இவங்க ரொம்ப டென்சரா இருப்பாங்க volcanic rocks, இட் வில் பி குவைட். ஓகேவா? எஸ் மேம். Yeah. Now, basic rocks contain a greater proportion of basic oxides, right? அங்க வந்து acidic components ஜாஸ்தி இருக்கும், இங்க வந்து basic oxides இருக்கும். They are like iron, aluminum and magnesium. இதெல்லாம் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி like iron oxide, aluminum oxide, magnesium oxide இருக்கிற ஃபார்மட்ல இங்க இருக்கும். And they will be denser and they will be darker in color, right? This is regarding exclusive rocks. Next is that இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தது வந்து எர்த்தோட இன்டீரியர்ல, ஐ மீன் கொஞ்சம் க்ரஸ்ட்ல டெப்தான ஏரியால ஃபார்ம் ஆகுது. இதுக்கு இன்டர்மீடியேட்டா ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க ஃபார்ம் ஆகுது தான் வந்து the hypopsial or dike rocks or intermediate rocks, right? Mostly it is called as intermediate rocks. And இது வந்து இந்த டீப் சீட்டட் புளூட்டோனிக் பாடிஸ்க்கும் அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் லாவா இருக்கு இல்லையா, இதுக்கு இன் பெட்வீன்ல it will be forming, right? It is also called as this subvolcanic rocks, right? இது வந்து ஜென்ரலா எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டெப்த்ல நமக்கு இது இருக்கும், ரைட்? ஒரு ஷாலோ டெப்த்ல இன்டீரியராவும் இருக்காது, ரொம்ப டீப் சீட்டட்லயும் இருக்காது, சர்ஃபேஸ்லயும் இருக்காது. எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இடையில இன்டர்மீடியட் ராக்ஸ் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் தி சப்வல்கனிக் ராக்ஸ், ரைட்? அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி டைக் ராக்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து செமி கிறிஸ்டலைன் நேச்சரா வைக்கிறோம். ஃபுல்லா கிறிஸ்டலைஸ் ஆயிருக்காது, டீ கிறிஸ்டலைஸும் ஆயிருக்காது, இன் பிட்வீன்ல இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் த ஸ்டேட் ஆஃப் திஸ் இன்டர்மீடியட் ராக்ஸ், ரைட்? Now we are going to see about this igneous rocks. வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷன் வச்சு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து acidic rocks, acid rocks, இன்னொன்று வந்து basic rocks. Let's discuss about this. இந்த acid rocksல என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கா வந்து ஜாஸ்தி இருக்கும், ரைட்? தட் இஸ் 80% என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சிலிக்கா பிரசன்ட் ஆயிருக்கும், ரைட்? மீதி இருக்கக்கூடிய 20%ல என்னெல்லாம் இருக்குன்னா அலுமினியம், அல்கலிஸ், மெக்னீசியம் அண்ட் அயன் ஆக்சைடு, லைன் இதெல்லாம் இருக்கும், ரைட்? மொத்தத்துல ராக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கெமிக்கல்ஸ் தான் நிறைய, கெமிக்கல்ஸ், மினரல்ஸ், அதோடைய காம்போசிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா ராக்ஸ் ரெண்டு டைப்பா பார்க்கணும். ஆசிட் ராக்ஸ், இன்னொன்று வந்து பேசிக் ராக்ஸ். ஆசிட் ராக்ஸ்ல சிலிக்காவோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், டாமினேட் பண்ணும், 80% இருக்கும், ரைட்? இந்த ராக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஆசிட் ராக்ஸ் எல்லாமே வந்து
It will be in this Sial portion of the crust, right? We have discussed about this Sial, Sima and Nifi, right? Sial எங்க இருக்கும்? ஞாபகம் இருக்கா? Sialingradu வந்து it will be presenting in continents, Sima it will be in the oceanic crust and Nifi will be at the pole, right? ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. Yeah. Now, இப்போ இங்க சிலிக்கான் எக்ஸஸா இருக்கிறதுனால இந்த மேக்மா வந்து it will be cooling fast and இது வந்து flow ஆகாது, ரொம்ப தூரத்துக்கு போகாது, right? And high mountains are formed of this type of rock, right? And these rocks have a lesser content of heavier minerals like இங்க வந்து சிலிக்கா தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து heavier minerals ஆன அயன், மெக்னீஷியம் இதெல்லாமே இங்க இருக்காது, ரொம்ப கம்மியான லெவல், ரைட்? ஜென்ரலி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குவாட்ஸ் அண்ட் ஃபெல்ஸ்பர். அதனால இது ரெண்டும் காமன் மினரல்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம் ராக்ஸ்ல, ரைட்? அண்ட் இந்த ஆசிட் ராக்ஸ் எல்லாமே வந்து they'll be hard and they'll be so tight, like காம்பாக்டா இருக்கும். And they'll be massive and they'll be resistant to weathering, right? Weathering process it will be quite resistant, these kind of rocks, acid rocks. Next is basic rocks. Basic rock பொறுத்த வரைக்கும் இதுல சிலிக்காங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும், right? Up to 40% only, right? And next is magnesia, right? That is zinc, right? It is up to 40% and திருப்பி மீதி இருக்கக்கூடிய 40% வந்து really 120%. So something is wrong here. Silica is about 20% நினைக்கிறேன், இல்ல அப்படின்னா இது 20% இருக்கும். I will be clarifying this in this tomorrow's class, right? The percent மட்டும் I will be telling tomorrow. Let's continue with this. இதுல வந்து சிலிக்கா கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதோட parent material வந்து it will be cool down slowly and இது ரொம்ப தூரத்துக்கு it will be flowing away, right? So இதன் மூலமா வரதா வந்து plateaus, basic rocksல வரதா வந்து plateaus. And இந்த இடத்துல வந்து I mean இந்த basic rocksல there will be heavy elements and இதனால நமக்கு rock வந்து in dark color, right? One such example is that basalt and other examples are gabbro and dolerite. We have seen this gabbro in igneous too, right? In the kind of rocks வந்து it will be weathered away easily, right? Basic rocks are weathered away easily, other the acid rocks they are not weathered away. And economic significance of these igneous rocks என்னன்னு பார்க்கும்போது நமக்கு மேக்மால இருந்து நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குது, ரைட்? ஸோ மேக்மால இருந்து டைரக்டா ஃபார்ம் ஆகக்கூடிய பிரைமரி ராக் வந்து இக்னிஷியஸ் ராக்ஸ்ன்றதுனால நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ்க்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுது, ரைட்? எலமெண்ட்ஸோட ஓர்ஸ் வந்து நமக்கு இங்கதான் இருக்கு. அண்ட் மினரல்ஸ் ஆஃப் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ ஃபவுண்ட் இன் திஸ் இக்னிஷியஸ் ராக்ஸ் தே ஆர் மேக்னெட்டிக் அயன், நிக்கல், காப்பர், லெட், சிங்க், குரோமைட், மேங்கனீஸ், கோல்ட், டைமண்ட் அண்ட் பிளாட்டினம், ரைட்? ஸோ இது எல்லாமே நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் பெனின்சுலால நமக்கு இருக்கக்கூடிய ஓல்ட் ராக்ஸ் எல்லாமே வந்து are having these minerals in crystallized form in their rocks, right? So நமக்கு இந்த granite எல்லாமே வந்து building material யூஸ் ஆகுது and also it will be having some beautiful shades, color shades. And this is example for this igneous rock, right? Gabbro and this is dacite and basalt, granite, kimberlite, rhyolite and pumice, obsidian, pegmatite. Next is that lezolite with basalt crust, right? இது எல்லாமே வந்து it is igneous rock. And next is sedimentary rock. We shall discuss the sedimentary rock and we can discuss. It is also called as the detrital rocks, right? இது எதனால இந்த ராக் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா due to this process of weathering and erosion, right? It is also called as the denudation. And இதுல இந்த deposits எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா due to this process of compactionனால இது எல்லாமே வந்து ராக்ஸா வந்து it will be coming into format, right? இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா lithification, right? Lith is associated with the word stone. So இந்த deposited அங்கங்க இருக்கக்கூடிய deposits எல்லாமே சேர்ந்து it will be getting into a compact structure called rock. It is called as the lithification process. And எர்த்துடைய கிரஸ்ட்ல 75% வந்து நமக்கு இந்த sedimentary rocks தான் இருக்கு, right? And வால்யூம்ல எடுத்து பார்க்கும்போது it is up to 5%. Right? And which means இது வந்து வைடா எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு and also இதோட வால்யூம் பார்க்கும்போது it is only 5%. And these are layered or stratified of varying thickness பொறுத்து இது வந்து vary ஆயிட்டு, right? அதோட structure. Now some of the examples for the sedimentary rocks are sandstone and shale.
Next is that till or tillite. Tillite என்றது we have seen this word in the continental drift. அந்த எவிடன்ஸ்ல பார்த்திருப்போம். Tilliteங்கிறது என்ன அப்படின்னா கிளேஷியர்ஸ்னால டெபாசிட் பண்ணப்பட்ட செடிமெண்ட்ஸ், அதுதான் வந்து நம்ம டிலைட்னு படிப்போம், ரைட்? இந்த ஐஸ் டெபாசிட்டட் sedimentary rocks, right? Next is loess, which means like இது வந்து டெசர்ட் ஏரியாஸ்ல விண்ட்னால டெபாசிட் ஆயிருக்கு அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே we are calling it as loess, right? Is it clear regarding sedimentary rocks? Any doubts here? No doubts. Okay, இப்போ இதே பேசிக் ராக்ஸ்ல வந்து சிலிக்கான் வந்து 40% மேம். ஓகே, செக் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓகே, மெக்னீசியம் வந்து பத்தின டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். ஓகே மேம். ஏன்னா இதை ஆட் பண்ண வந்து 120 வருது, 120% வராது. மேபி இதுல இந்த ரிமைனிங் இதுதான் 20% நினைக்கிறேன். இது டாமினண்டா இருக்கிறதுனால தான் இது பேர் வந்து சிமான் வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் எனக்கு இது 20% தான் தோணுது. ஐ வில் பி கிளாரிஃபைங் இன் திஸ் டுமாரோஸ் கிளாஸ், ரைட்? அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன், அதனால நான் வந்து மட்டும் பார்த்துட்டு ஷல் கட், ரைட்? இப்போ பார்க்கலாமா இல்லை கிளாஸ் முடிக்கலாமா? பேசுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாச்சா? See, I have taken attendance.